السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்று இந்த நாகை யா ஹுசைன் ஜாமியா மஸ்ஜிதில் ஷரியத் சட்ட விளக்கம் என்ற தலைப்பின் கீழ் சில சட்டங்களை குறித்து நாம் பேச இருக்கிறோம். நேற்றும் நாம் இங்கே பேசும் பொழுது சில ஒழுங்குமுறைகள், பாத்ரூம் செல்லும் பொழுது, இந்த மாதிரி வீடுகளுக்குள் நுழையும் பொழுது, மஸ்ஜிதுக்குள் நுழையும் பொழுது என்ற அந்த பொது சட்டத்தோடு உலு சம்பந்தமான சில விஷயங்களை நாம் பேசினோம். அதுபோன்றே இன்றைய தினம் சில பொதுவான சட்டங்களோடு தொழுகை தொடர்பான, சஃப்புகள் தொடர்பான சில தகவல்களை, சட்டங்களை நாம் பேச இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். கேட்டதின் பிரகாரம் செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, பொதுவாக ஜமாத் தொழுகை என்று வரும்பொழுது முதலாவது வந்தவர்கள் முதல் சஃப்ல இருப்பாங்க, ரெண்டாவது வந்தவங்க அப்படி. அந்த சஃப்பிலே முதல் சஃப்புக்கு என்று தனி ஒரு மரியாதை இருக்கிறது. சஹாபிகள் அதிலே போட்டி போட்டுக் கொள்வார்கள் என்றெல்லாம் ஹதீதுகள் வருகிறது. சஃப்பு எங்கிருந்து துவங்க வேண்டும்? வலது பக்கத்திலிருந்து அப்படி அங்கிருந்து தொடங்குறதா, இடது பக்கத்திலிருந்து தொடங்குறதா, அல்லது நடுவில் இருந்து தொடங்குறதா என்பது வரைக்கும் நம்முடைய ஷரியா தெளிவாக பேசுகிறது. எந்த ஒன்றையும் குறித்தும் நம்முடைய ஷரியாத்துடைய சட்டம் மிக தெளிவாகவும் அழகாகவும் இருக்கிறது. வணக்க வழிபாடுகளில் மட்டுமல்ல, அது வியாபாரமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எந்த ஒன்றாக இருந்தாலும் அதுல தெளிவான, விவரமான, விளக்கமான சட்டங்களை ஷரியா நமக்கு தருகிறது. ஒரு ஹதீதோடு நம்ம இந்த தகவலை நான் ஆரம்பிக்கிறேன். பாருங்க. அம்ர் இப்னு அவுஃப் கோத்திரத்தார் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை. குடும்பம்டா சில பிரச்சனைகள் இருக்கும். அத குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன செய்யணும்? தீர்த்து வைக்கணும். அப்படி பெரியவர்களால் தீர்த்து வைக்க முடியல, ஊர்ல யாரு பெரியவங்களா இருக்கிறாங்களோ, உலமாக்களா இருக்கிறாங்களோ, அவங்கள்ட்ட போய் அதை தீர்த்து வைப்பதற்காக வேண்டும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய முறை. கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்படுது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க தான் அதை சீர் செய்யணும். அது தொடர்பான நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. மார்க்கம் ரொம்ப அழகா வழிகாட்டுது. அவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களால் முடியல அப்படின்னு வரும் பொழுது ஊர்ல உள்ள ஜமாத்துக்கு என்று ஒரு குழு இருக்கணும். அந்த குழு எப்படி இருக்கணும் என்றால், அதிலே உலமாக்கள் இருக்கணும், இன்றைய காலத்தில் உள்ள படித்தவர்கள் இருக்கணும், இன்னும் சொல்ல போனா ஒரு லாயர் இருக்கிறது. இந்த மாதிரிலாம் இன்றைய காலத்துக்கு அவசியம்.
ஹைர், இப்போ அம்ர் இப்னு அவுஃப் அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதை தீர்த்து வைப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. தொழுகையினுடைய நேரம் வந்துடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனையில் அங்கே ஈடுபட்டு இருக்கிறதுனால தொழுகைக்கான நேரம் வந்து சஹாபிகள்லாம் எல்லாம் குழுமி உட்கார்ந்து இருக்கிறாங்க. பள்ளியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. அப்ப அவ்வளுல் வக்துல தொழுகிறது ஏற்றம்னு இருக்கு நமக்கு. அவ்வளுல் வக்துனா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணமாக லுஹருக்கு 12:30 மணிக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 12:30 மணிக்கு பாங்கு சொல்லுது அப்படின்னா, பாங்கு சொன்னதற்கு பிறகு ஒருத்தர் பாத்ரூம் போய் சுத்தம் செய்து ஒது செய்து சுன்னத்து தொழுது அந்த கால அளவு இருக்குதே, இந்த கால அளவோட நம்ம என்ன செஞ்சிடலாம், தொழுகை ஆரம்பிச்சிடலாம். அந்த ஃபர்து தொழுகைக்கும் பாங்குக்கும் இடையிலே உள்ள அந்த நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 15, 20 நிமிஷம், 25 நிமிஷம் வச்சுக்கிடலாம். இதற்குள்ளே நாம் தொழுதால் அது அவ்வளவு வக்து தான். நம்ம ஊரில் அப்படித்தானே வச்சிருக்கிறோம். ஃபஜ்ருக்கு ஒரு கூடுதல் நேரம் வைத்துக்கலாம், அரை மணி நேரம், எல்லாம் எழுந்து வரணும் தூரம். எனவே இப்ப நம்ம அமைப்புகள்ல வைத்திருக்கக்கூடிய, மஸ்ஜிதுகள்ல வைத்திருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது சரியான நேரம் தான். இது அவ்வளவு வக்துல தான் தொழுகை நடக்குது. இஷா தொழுகை மட்டும் பிந்தி தொழுவதை விரும்புது மார்க்கம். ஆனா பிந்தி தொழுனா மக்கள் வரணுமே, அதனால அது அவ்வளவு வக்துல தொழுதுட்டு போயிடுறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இஷா தொழுகை ஒரு ஜமாத் இருக்குன்னு, ஒரு ஜமாத் இருக்குது, அந்த ஜமாத் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இந்த அளவு தான், ஒரு 100 பேர் தான் அந்த ஜமாத்துல இருக்கிறாங்க. ஒரு குட்டி ஊர், கிராமம். இந்த ஊர்ல வந்து எல்லாரும் ஒரே டைமுக்கு வர முடியும். இஷாவை 10 மணிக்கு வச்சா எல்லாருமே வருவாங்கன்றது தான், அதுதான் சிறப்பு. இஷாவை பிற்படுத்துறது, கொஞ்சம் தாமதமாக தொழு, அதற்கு காரணங்கள் இருக்கு. இப்ப அதையெல்லாம் நான் சொல்றதுக்கு இல்லை. ஏன் அப்படி பிற்படுத்துற விரும்பினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பிற்படுத்தி தொழுது இருக்கிறாங்க, இன்னும் பிற்படுத்த விரும்பினாங்க அப்படிங்கலாம் ஹதீதுகள்ல தெளிவாக இருக்கு. இப்ப ஆரம்ப வக்து என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 15 அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். தொழுகையை ஸ்டார்ட் பண்ணிட்டா அது ஆரம்ப வக்து தான். இப்ப சஹாபிகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த பிரச்சனையை தீர்க்க போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. இப்ப பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சித்திக் நாயகம் அபூபக்கர் சித்திக் நாயகத்துல வந்து கேட்கிறாங்க, அது சல்லி ஃபௌகீம், நீங்க தொழு வைக்கிறீங்களா, நான் இகாமத்து சொல்றேன் அப்படிங்கிறாங்க. யார் சொல்றா? பிலால் நாயகம் கேட்கிறாங்க. சித்திக் நாயகம் சரின்ட்டாங்க. சரி, நீங்க ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வருவாங்கன்னு தெரியல, அவங்க வக்துல தொலை சொல்லி இருக்கிறாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை கொஞ்ச நேரம் எதிர்பார்த்தாங்க. தாமதித்து அதுக்கு பிறகு வரல அப்படின்ற உடனே, சரி எவ்வளவு நேரத்தில் வருவாங்க நமக்கு தெரியலையே, நீங்க இகாமத்து சொல்லுங்கன்ட்டாங்க. பிலால் நாயகம் வந்து கேட்கறாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கறாங்க, அது சல்லி ஃபௌகீம், நீங்க தொழு வைக்கிறீங்களா, நான் இகாமத்து சொல்லட்டுமான்னாங்க. சரின்னாங்க, இகாமத்து சொல்லிட்டாங்க. சித்திக் நாயகம் தக்பீரை கட்டிட்டாங்க. தக்பீரை கட்டி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு தக்பீரை கட்டி தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. முதல் ரக்காத்திலேயே ஆரம்பத்திலேயே என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. வந்ததும் அவங்க நேரம் முதல் சஃப்ல வந்து நின்றுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சஃப்ல வந்து நிக்கிறாங்க. அப்படிதான் நிக்கணும், முதல் சஃப்ல வந்து நின்றுட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, சித்திக் நாயகம் தொலை வச்சுட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும்ல. இப்ப நம்ம தொழு வைக்கிறோம், இமாம் வரல, தொழு வச்சுக்கிறாங்க, இமாம் வந்துட்டா பிரச்சனை இல்லை. அல்லது நாம இமாமா இருக்கிறோம், நம்ம வர்றதுக்கு பள்ளிக்கு வர்றதுக்கு தாமதம் ஆயிட்டு, சரி யாராவது ஒரு ஆலிம் இருக்கிறாங்க அல்லது ஒரு ஹாபிஸ் இருக்கிறாங்க, நீங்க தொழு வைங்களான்னு அவங்க தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க. இமாம் வந்தா அவர் பின்னால் நின்று தொழுதுட்டு போவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லையே, அவங்க எல்லாத்துக்கும் இமாமுல் இம்மா, எல்லா இமாம்களுக்கும் அவங்க இமாம். இமாமுல் அம்பியாய் வல் முர்சலீன், நபிமார்களுக்கும் இமாம், ரசூல்மார்களுக்கும் இமாம். அவங்களுக்கு யாரும் இமாமத்து செய்ய முடியாது இல்ல, அவங்களுக்கு யாராவது இமாமத்து செய்ய முடியுமா என்ன? இப்ப வந்த உடனே சஹாபாக்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கைத்தட்டுறாங்க பள்ளியில, எல்லாரும் கைத்தட்ட. லா எல்தஃபித், சித்திக் நாயகம் பொதுவா தொழுகையில் அப்படியே ஈடுபட்டுட்டா திரும்பி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா ஒரு கைத்தட்டு 2 கைத்தட்டு வந்தா பரவாயில்ல, ஒரு ஆள் கைத்தட்ட ஆரம்பிச்சு 2வது சஹாபி 3வது சஹாபி 10 100 பேர் கைத்தட்டினா எப்படி இருக்கும்? பள்ளியில உள்ள அத்தனை பேர் கைத்தட்டினா எப்படி இருக்கும்?
அவங்க வேற வழி இல்லாம இன்னும் இது இவ்வளவு பெரிய கைத்தட்டா இருக்கே அப்படின்னு அப்படி லேசா திரும்பி பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. தொழுகையிலேயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அப்படி லேசா திரும்பினாங்க, ஸல்லல்லாஹு நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே தஅக்கர், அப்படி கொஞ்சம் ஸ்டெப்பை பின்னால வச்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சஃபை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஸ்டெப்பை பின்னால வர்றாங்க, திரும்பாம அப்படியே பேக்ல வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து என்ன செய்றாங்க, இப்படிங்கிறாங்க, என்ன செய்றாங்க, இப்படி கையை காட்டுறாங்க. அதாவது நீங்க தொழுகையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்யல, இல்ல பின்னால வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்கத்தம, அவங்க என்ன செய்றாங்க, ஸ்டெப் எடுத்து முன்னால வச்சு அந்த தொழுகையை கண்டினியூ பண்றாங்க. இப்ப இது ஒரு நிகழ்வு. இப்ப இந்த நிகழ்வுல நமக்கு சட்ட திட்டங்கள் இமாம்கள் நமக்கு தர்றாங்க. என்ன சட்ட திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல விளங்கணும். இப்ப இமாம் தொழு வைக்கிறாங்கன்னு சொன்னா பொதுவான முதல் விஷயம் என்னன்னா, முதல் சஃபு பாக்கியமான சஃபு, சஃபுகளை பத்தி நம்ம பின்னால பேச இருக்கிறோம். ஆனாலும் முதல் சஃபுல தொழ வைக்க தெரிஞ்சவங்க நிக்கணும். இது கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும். முதல் சஃபுல சில பேர் தொலை வைக்க மாட்டாங்க, தொலை தெரியும், தொலை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்களா இல்லையா? அதுவும் லோர் அசர் என்று இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல, மகரிப் இஷாயம்னா சத்தம் போட்டு ஓதல் வேற இருக்கும், அது வேற. லோர் அசர்ண்டா கொஞ்சம் வாய்க்குள்ளேயே ஓதிட்டு போலாம், பயம் வரத்தானே செய்யும். இது எல்லாருக்கும் அப்படி முடியாது இல்ல. அதனால அப்படி தொலை வைக்க தெரியக்கூடியவங்க முதல் சஃபுல இருக்கணும். ஒருவேளை இமாமுக்கு ஏதாவது ஏற்பட்டு அவரால் தொலை வைக்க முடியாமல் போனால் அதற்கு இஸ்திக்லாஃப் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இஸ்திக்லாஃப், இமாம் தனக்கு பிரதிநிதியை ஏற்படுத்துதல். அப்போ அவங்களுக்கு உதாரணமாக தொலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இமாமுக்கு ஒவ்வொரு முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, ஒரு மயக்கம் வந்துட்டுன்னு வைங்க, மனுஷன் தானே, ஏற்படலாமா இல்லையா? இப்ப இந்த மாதிரி நிலை வந்தால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, சட்டுன்னு விலகிடுவாங்க. விலகிட்டு அவங்க ஒரு ஆளை கையை காட்டினா, தொலை வைக்கக்கூடிய நபர் தான் முன்னாள் இருக்கிறாரு, அவங்க கையை காட்டினா போதும், இவங்க வந்து தொழுகையில் இப்ப உதாரணமா அவங்க 2 ரக்காத்து தொழு வச்சுட்டாங்க இமாம், 3வது ரக்காத்துல அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, தொலை வைக்க முடியாத நிலைமை வந்தா அவங்கள என்ன செஞ்சிடலாம், ஒரு முன்னாடி நின்று தொழக்கூடிய அந்த முதல் சஃப்ல இருக்கக்கூடிய கையை காட்டி அவரை என்ன செஞ்சிடலாம், இமாமத்தை ஆக்கிடலாம், இமாமா ஆக்கிடலாம். அவர் ஒன்றும் ஆரம்பத்திலேயும் தொலை வைக்க தேவையில்லை, இவங்க விட்டதிலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இஸ்திக்லாஃப், அவங்களோட ஹிலாஃபத்துன்னு அர்த்தம். இப்ப இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதனால ஒரு இமாமுக்கு தொழுவு முடிஞ்சிட்டு எல்லாத்தையும் தொழுகை விட்டுட்டு போய் புதுசா தொழுவ ஆரம்பிக்கணும் ஒரு ஆளை வச்சுங்கிறது அவசியம் இல்லை. இதை நாம என்ன செய்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும். அப்ப இதுல என்ன நம்ம விளங்குகிறோம் என்றால், முதல் சஃப்ல தொலை வைக்குவதற்கு தகுதியான தெரிந்த ஆள் நிக்கணும். அப்படி இருந்தா தான் அது முடியும். இல்லைன்னா ஒரு 5வது சஃப்ல நிக்கிறாரு, சஃபை கிழிச்சுக்கிட்டு முன்னால வந்து, அதெல்லாம் பெரிய பிரச்சனை. அப்படி இருந்தாலும் வரலாம், அதெல்லாம் சங்கடமா இல்லையா? எனவே முதல் சஃபிலேயே தொலை வைப்பதற்கு தெரிந்தவர்கள் நிற்பது என்பது ஏற்றமானது ஒரு விஷயம். இரண்டாவது, அந்த தொழுகை முடிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சு முடிச்சுட்டாங்க. முடித்ததும் கேட்டாங்க அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பார்த்து, நான் தான் உங்களை தொலை சொன்னனே, தொலை வைக்க நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னனே, நீங்க ஏன் பின்னால வந்தீங்க? அப்ப அவங்களுடைய வார்த்தையை பாருங்க, யாரும் சொல்லலாம், இந்த அபூ குஹாஃபாவுடைய மகன், தன்னை தான் சொல்றாங்க, அவங்க அத்தா பேரு அபூ குஹாஃபா. அபூ குஹாஃபாவுடைய மகனுக்கு ரசூலுல்லாஹ் நிற்கும் போது இமாமத்து செய்வதற்கு என்ன தகுதி இருக்கு? எவ்வளவு பணிவுங்கிறத பாருங்க. அவர் மனப்பூர்வமா சொல்றாங்க, நீங்க நிற்கும் போது நான் தொலை வைக்க முடியுமா நாயகமே? அவர் இவனுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு தன்னை சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாயிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. இது 2வது விஷயம். 3வது என்னன்னா, சஹாபிகளை பார்த்து சொன்னாங்க, தொழுகையில ஏதாவது ஒரு நிலை இமாமுக்கு ஏற்பட்டது. உதாரணமா 2வது ரக்காத்துல என்ன செய்யணும், இமாம் அத்தஹியாத்துல உட்காரணும், அப்படிதானே? அத்தஹியாத்துல உட்காராம எழுந்தாங்க, என்ன செய்யணும்? அல்லது 2வது ரக்காத்துல உட்கார்ந்து, இப்ப மகரிப்னு வச்சுக்கிடுவோமே, மகரிப்ல 2வது ரக்காத்துல உட்கார்ந்து இமாம் நினைச்சுக்கிட்டாங்க, நான் 3வது ரக்காத்துல உட்கார்ந்துட்டோம் போல இருக்கு, வரும் தானே? தொழுகையில தானே இந்த மாதிரி நிறைய செய்யறதுலாம், எல்லா நினைவுகள்லாம் வருது, மறந்து போனதெல்லாம் தொழுகையில தான் ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தன் வந்து ஒரு பொருளை எங்கேயோ வச்சுட்டான், ஒரு முக்கியமான பொருள் போல, அது எங்க வச்சேன்னு தேடுறான், அவனுக்கு வச்ச இடம் தெரியல, மறந்துட்டான், எங்கன்னு தெரியல. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபாட்ட வர்றான் அவன்,
வந்து இமாம் நான் ஒரு முக்கியமான பொருள், அது ஒரு பெரிய விலையை உயர்ந்தது, எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு, அது எங்கே வச்சேன்னு எனக்கு கண்டுபிடிச்சுதாங்க. இதை கண்டுபிடிச்சு தர்றதாக்கா நான் இருக்கேன். தொழுகையில உள்ள சம்பந்தம், ஜக்காத்துடைய பிரச்சனை, ஹஜ்ஜுடைய விஷயம், கொடுக்கல் வாங்கல், தொழில் துறையில இதுல மார்க்க என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, இதை ஆய்வு செய்து சட்டங்களை சொல்லிட்டு இருக்கிறேனா, நீ மறந்து எங்கேயோ வச்சுட்டு அதை கண்டுபிடிக்கிறாளா நானு? அட இதுக்கு என்கிட்ட ஏன் வர்ற நீ அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல அப்படின்னு அவன் கதறான், எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க வழி சொல்லுங்கண்டு. அதுக்கு இதுக்கு எனக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கு? நீ எங்கேயோ ஒரு பொருளை வச்சுட்டு எங்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு நடக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இல்ல இல்ல அவன் கதறான். சரி, இவன் நம்ம ஏதாவது சொல்லாம போக மாட்டான் போல இருக்கு அப்படின்னு வேறங்க வா, நீ போய் தக்பீரை கட்டு. தக்பீரை கட்டி நினைவு வர்ற வரைக்கும் தொழுதுகிட்டே இரு. 2 ரக்காத்தா தொழு விட்டாதே, அல்லாஹ்வை தொழுதுகிட்டே இரு அப்படின்ட்டு சொல்லிக்கிறான். அவன் போனான், தக்பீர் கட்டின உடனே ஞாபகம் வந்துருச்சு. ஷைத்தான் பார்த்தான், இவன் எத்தனை ரக்காத்து தொழுவானோ தெரியல, இதோட அவனை என்ன செஞ்சிருவான், சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிடுவோன்னு ஞாபகத்தை ஊட்டி விட்டுட்டான் அப்படின்னு ஒரு வரலாறு படிச்ச எனக்கு ஞாபகம் இருக்கு. இது நமக்கு ரொம்ப பொருந்தும். தொழுகையில தான் நமக்கு என்னது, பால் கணக்கு, அந்த கணக்கு, கடன் தர வேண்டியவன், அவன் இவன், அங்க வர சொன்னாங்க, எல்லாமே ஆபத்துக்கு வரும். அதுக்கு முன்னால நம்ம அரட்டடிச்சிட்டு இருப்போம், பேசிட்டு இருப்போம், போனை பார்த்துட்டு இருப்போம், ஒரு ஞாபகம் வராது. ஆனா தொழுகையில வந்து எல்லாத்தையும் அவன் ஞாபகத்துக்கு கொண்டு வருவான் இல்லையா, நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி இப்போ உதாரணமாக 2வது ரக்காத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம், இமாம் சலாம் வாங்கிட்டா, ஏதோ 4 ரக்காத்துக்கு பதிலாக 3வது ரக்காத்துல அத்தஹியாத்துல உட்காந்துட்டாங்க. இதெல்லாம் நடக்கும் தானே, மனிதருக்கு இயல்பா ஏற்படக்கூடியது. அப்படி ஏற்பட்டால் நீங்க என்ன செஞ்சீங்க, கை தட்டினீங்களா இல்லையா? கை தட்ட கூடாது. நீங்க என்ன செய்யணும், தஸ்பீஹ். உங்களுக்கு ஆண்களுக்கு தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லணும். அதத்தான் சுப்ஹானல்லாஹ் நீங்க தஸ்பீஹ் தான் செய்யணுமே தவிர நீங்க என்ன செய்யக்கூடாது, கை தட்ட கூடாது. ஆண்களுக்கு தஸ்பீஹ், பெண்களுக்கு தஸ்பீக். தஸ்பீக்னா கை தட்டுறது, பெண்கள் தான் கை தட்டணும். பெண்கள் எங்க இருப்பாங்க, உதாரணமாக ஒரு ஆண் தொழு வைக்கிறார், பெண்களுக்கான ஒரு வீட்டில் தொழு வைக்கிறார்னு வைங்க. எங்க ஊர்ல எல்லாம் தைக்காக்கள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 70 தைக்கா இருக்குது. பெண்களுக்கு தராவிகள் அங்க நடக்கும். அத்தனை அந்த மஹல்லால உள்ள பெண்கள்லாம் அங்க வந்துருவாங்க. மெஹராப் ஒன்று இருக்கு, ஸ்கிரீன் போட்டிருக்கும், அதுக்கு முன்னால இமாம் நின்று தொழு வச்சுட்டு ஒரு ஹாபிஸ் நின்று தொழு வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க வர்ற வழி போற அங்க வந்து பார்த்தாலே தனி ஸ்டைல் அது. அப்ப அந்த இமாமுக்கு ஏதாவது ஏற்பட்டதுன்னு சொன்னா பெண்கள் தஸ்பீஹ் செய்யக்கூடாது. அவங்க என்ன கையை தட்டணும். கை தட்டுறது எப்படி என்பது வரைக்கும் நம்முடைய மார்க்கம் சொல்லி தருது. இப்படி கை தட்டக்கூடாது, கையை இப்படி தட்டக்கூடாது. இந்த வலது கை இருக்கு பாத்தீங்களா, வலது கையினுடைய புறத்துல இடது கையை வச்சு இப்படி தட்டணும். இப்படிதான் தட்டணும், இப்படி தட்டக்கூடாது. எனவே வலது கையினுடைய பின்புறத்துல இடது கையினுடைய உள்புறத்தை கொண்டு இப்படி என்ன செய்யணும், தட்டணும் அப்படின்னு நமக்கு என்ன செய்யறாங்க, இமாம்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. இது பெண்களுக்கு. அத்தஸ்பீஹு லிர்ரிஜால் வத்தஸ்ஃபீகு லின்னிஸா, பெண்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப இந்த ஒவ்வொரு ஹதீதை வைத்துத்தான் சட்டங்கள். இமாம்கள் சும்மா போற போக்கெல்லாம் சட்டம் எழுதிட்டு போகல, ஹதீதுகளை ஆய்வு செய்து அந்த சட்டங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு தந்திருக்கிறாங்க. எவ்வளவு அழகா இருக்குது நீங்க பாருங்க. நமக்கு அடிப்படை என்னவோ குர்ஆனும் ஹதீஸும் தான், அதுல மாற்றம் கிடையாது. குர்ஆனும் ஹதீஸும் தான் நமக்கு அடிப்படை. அந்த குர்ஆன் ஹதீஸில் இருந்து அது சம்பந்தமான அடிப்படையில தான் இஜ்மா, கியாஸ் இதெல்லாம் இந்த ரெண்டும் வருது. எனவே இந்த அடிப்படையில் மذஹபுகள் நமக்கு மார்க்க சட்ட திட்டங்களை தெளிவுபடுத்துகிறது. அதே மாதிரி நம்ம வந்து தொழுகையில வந்து ஒரு இமாமுக்கு ஏதாவது ஏற்பட்டா, இமாம் நீங்க சலாம் கொடுத்துட்டீங்க 2வது ரக்காத்துல, என்ன 2 ரக்காத்து இருக்கு, இன்னொரு ரக்காத்துக்கு பின்னால பேச முடியுமா? பேசக்கூடாது, பேச முடியாது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி பெண்களுக்கு பெண்கள் ஜமாத் நடத்தலாம். ஷாஃபி மذஹபினுடைய சட்ட பிரகாரம் பெண்களுக்கு பெண்கள் ஜமாத் நடத்த முடியும். அவங்க என்ன செய்யலாம், ஜமாத் நடத்தலாம். ஆனால் சஃப் என்று வரும் பொழுது, இப்ப உதாரணமா இப்ப நம்ம என்ன செய்யலாம், முதல் சஃப்ல அங்க நிக்கிறோம், சுஜூது செய்யற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.25 அடி தாண்டி தான் இமாம் நிக்கிறாங்க இல்லையா? ஆனால் பெண்களினுடைய இமாம் இப்படி நிக்க கூடாது, முதல் சஃப்லயே நிக்கணும். ஒரு ஸ்டெப் மட்டும்தான் முன்னால வைக்கணும். பெண்கள் ஜமாத் செய்வதாக இருந்தால் அவங்க எதுல நிக்கணும், முதல் சஃப்ல நிக்கணும்.
ஒரு கொஞ்சம் அந்த குதிகால் இருக்குல்ல, அந்த இமாமத்து நடத்தக்கூடிய அந்த பெண்ணினுடைய குதிகால் மற்ற சஃபில இருக்கக்கூடியவர்களுடைய குதிகாலை விட கொஞ்சம் முன்னால இருக்கணும். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். ரொம்பலாம் முன்ன ஒரு அடி கூட வரக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெப்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அரை ஸ்டெப்னு சொல்லலாம். அந்த குதிகால் அந்த சஃபில இருக்கக்கூடிய பெண்களினுடைய குதிகாலில் இருந்து கொஞ்சம் குதிகால் முன்னா. பயான் பண்ணல, கிளாஸ் தான் நடத்துறேன், அதை நீங்க விளங்கிக்கிடணும் அருமையானவர்களே. எனவே எவ்வளவு அழகாக இந்த மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும். அதற்கு அடுத்தபடி இன்னொரு செய்தி என்னன்னா, இப்ப தொழுகை நடந்துகிட்டு தானே இருந்துச்சு. இந்த ஹதீஸ்ல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு நீங்க பாருங்க. தொழுகை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, தொழுகை ஜமாத் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால நடந்து வந்துட்டாங்க. நடந்துனா வர்றாங்க, பின்னால ஸ்டெப் எடுத்து பின்னால இப்படியே வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டெப் வச்சு முன்னால நடந்து போறாங்க. அப்ப தொழுகை நடந்து போலாமா? கேள்வி வருதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே நமக்கு முன்மாதிரி, எல்லாமே அவங்க தானே. அப்ப அந்த ஹதீஸை வைத்து தான் எல்லாமே என்ன செய்யுது, நடக்கும். இது அல்லாம ஒரு செய்தியை நான் சொல்லுவேன். ஒரு சஹாபி, அந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, அவங்களோட பேர் ஞாபகத்துக்கு வரல, அந்த சஹாபி பள்ளிக்கு தொலை வர்றாங்க. ஜமாத் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி ஜமாத் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவுக்கு போயிட்டாங்க. அப்படி ருக்குவுக்கு போன போது அபூ பக்ரா, அந்த சஹாபி பேரு அபூ பக்ரா, அபூபக்கர் ரலியல்லாஹு இல்ல, அபூ பக்கர் அவங்க வேற, அது சஹாபி அபூபக்கர் சித்திக், இது அபூ பக்ரா ரலியல்லாஹு தஆலா. அவங்க பள்ளிக்குள்ள வர்றாங்க. பள்ளிக்குள்ள வரும்போது தொழுகிறதுக்கு அவருடைய ஜமாத்துக்கு வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ருக்குவுக்கு போயிட்டாங்க. ருக்குவுக்கு போயிட்டாங்க. இப்ப அங்கன வந்தவங்க இங்க சஃப்ல சேர்றதாக இருந்தால் அதுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருவாங்க, இஅ்திதாலுக்கு வந்துருவாங்க. சமி அல்லாஹ் லிமன் ஹமீதான்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டா என்ன ஆகும், ஒரு ரக்காத்து போயிடும். அப்படிதானே? ரக்காத்து இப்ப நீங்க இமாம் தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க வர்றீங்க, இந்த இமாம் நிலையில இருக்கும்போது அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டீங்க, ஓகே, அந்த ரக்காத்து உங்களுக்கு கிடைக்கும். இமாம் ருக்குவுக்கு போயிட்டாங்க, நீங்களும் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி டக்குன்னு ருக்குல போய் சேர்ந்துட்டீங்க, அந்த ரக்காத் உங்களுக்கு ஓகே. நீங்க ஃபாத்தியா ஓதல, பரவாயில்ல, அந்த இமாம் சுமந்து கொள்வார். ஃபாத்தியா ஓதுங்கிறது இல்லை, டக்குன்னு நீங்க அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு, ஷாஃபி மதஹப் தான் சொல்றேன், ஃபாத்தியா ஓதுறது ஃபர்லு. ஆனால் இப்படி மஸ்பூக் என்று சொல்லக்கூடிய பிந்தி வந்தவர் இமாம் ருக்குல இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அவங்க என்ன செஞ்சணும், அல்லாஹு அக்பர் என்று ருக்குவுக்கு போகணும். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுல ஒரு தப்பு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அல்லாஹு அக்பர் போயிடுறோம். இது தவறு. அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி ஒரு செகண்டாவது நிக்கணும். நிலை நமக்கு ஃபர்லு. அல்லாஹ் இந்த அசைவோடைய அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி உள்ள போயிட்டேன்னு சொன்னா அந்த நிலை கூடாதுன்னா தொழுகை கூடாம போயிடும். இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அல்லாஹு அக்பர் போதும். அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டியாச்சு, அல்லாஹு அக்பர் ருக்குவுக்கு போயாச்சு, இது ஓகே. இப்ப இந்த ருக்குவுக்கு நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா ஓகே. நீங்க அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டும் போது இமாம் சமி அல்லாஹ் லிமன் ஹமீதான் சொன்னா நீங்க ருக்குவுக்கு போக கூடாது. நீங்களும் சமி அல்லாஹ் லிமன் ஹமீதான் சொல்லிட வேண்டியதான். அந்த ரக்காத் உங்களுக்கு கிடைக்க இல்லை, ஒரு ரக்காத் உங்களுக்கு தப்பிடுச்சு. இப்ப இந்த சட்டத்தை நம்ம விளங்கிக்கிட்டோம். இப்ப நான் செய்திக்கு வர்றேன். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல இருக்கிறாங்க. இப்ப இந்த ரக்காத்து கிடைக்கணும்னு சொன்னா இவங்க தக்பீர் கட்டி ருக்குல போய் சேரணுமா இல்லையா? ஆனா அங்கிருந்து இங்க சேர்றதுக்குள்ள ரசூலுல்லாஹ் எழும்பிடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. எனவே அங்கேயே தக்பீர் கட்டிட்டாங்க, சஃப்புக்கு வரல. சஃப்புக்கு வராம அந்த வாசலே அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டிட்டாங்க. தக்பீர் கட்டி ருக்குவுக்கும் போயிட்டாங்க. சேர்ந்துட்டாங்கல்ல, சேர்ந்தாச்சு. ருக்குலையும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதான வந்தாங்க. இவங்களும் சமி அல்லாஹ் லிமன் ஹமீதான மெதுவா ஒரு ஸ்டெப் வச்சு நடந்து சஃப்லையும் சேர்ந்துட்டாங்க. முடிஞ்சது, தொழுகை முடிஞ்சிருச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க,
ஐயுக்குமுல்லதி ரகா தூன சஃபி மஷா இல சஃபி. சஃப்ல சேராம யாரு தக்பீர் கட்டி ருக்குவுக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் நடந்து வந்து சஃப்ல சேர்ந்தது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் தானே, என்ன அழகா கேட்குறாங்க பாருங்க. மனில் ஐயுக்குமுல்லதி ரகா தூன சஃபி சும்ம மஷா இல சஃபி. அப்ப சஃப்ல சேராமலேயே தக்பீர் கட்டி தொழுது நடந்து வந்து சஃப்ல தொழுகையிலேயே நடந்து வந்து சஃப்ல சேர்ந்தது யாரு அப்படின்னு கேட்க, உங்கள யார் அதை செஞ்சா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இவங்க அபூபக்கரா எழுந்து நாயமே அது நான் தான் அப்படின்னாங்க. ஜாதக்கல்லாஹு ஹிர்சா. எதுக்காக அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அந்த ரகாத்தினுடைய இது கிடைச்சிடணும், தப்பிடக்கூடாது அப்படிதான் நீங்க செஞ்சீங்க. உங்களுக்கு அதுல அந்த நன்மையை பெறுவதில் உங்களுக்கு பேராசை இருந்தது. அந்த நன்மையை பெறுவதில் அல்லாஹ் தஆலா இத்தகைய பேராசையை உங்களுக்கு அதிகப்படுத்துவானாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒன்று சொல்றாங்க பாருங்க, ஒலா தவுத், இனிமேல் நீ அப்படி செய்யாதே. நல்ல விளங்கணும், இனிமேல் நீங்க அப்படி செய்யாதீங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கணுங்கிறது. அப்ப நேரத்தோட வாங்க. ஒரு வேளை இப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளங்குறோம், இப்ப இதுல இருந்து சட்டம் வருதா இல்லையா? எவ்வளவு அழகான ஒரு ஹதீஸை பாருங்க. இமாம்கள் சொல்றாங்க, ஒருவேளை அந்த சஃப்ல சேர முடியல அப்படின்னு பண்ணா நீங்க அங்கிருந்து தக்பீர் கட்டினால் தொழுகை கூடும். தொழுகை கூடுமா? கூடும். இப்போ நீங்க ஸ்டெப் வச்சு மெதுவா நடந்து நடந்து அது எப்படி ஸ்டெப் வைக்கணுங்கிறத நான் சொல்றேன். வந்து சஃப்ல சேரலாமா? சேரலாம். ஆனால் அதை விட சிறப்பு எது அப்படின்னு கேட்டா, ரக்காத்து போனாலும் பரவாயில்ல, நீங்க சஃப்ல வந்து நின்று தக்பீர் கட்டுங்க. அதுதான், இதான் உங்களுக்கு கூடுதல் நன்மையை தருங்கிறாங்க. அப்ப அவங்க செஞ்சது நம்ம ரக்காத்து கிடைக்காம போயிடுமே அப்படிங்கிறதுக்கு தான். இதே மாதிரி இன்னொன்னு நீங்க பார்க்கலாம். ஒது செஞ்சுட்டு வேகமா வருவாங்க, இமாம ருக்குவுட்ட விளம்பிடுவாருங்கிறது ஓடி வருவாங்க, டப்ப டப்ப டப்பன்னு ஓடி வர்றது. அப்படி வராதீங்கன்னு ஹதீஸே இருக்கு. ஓடி வராதீங்க. எதுக்கு ஓடி வர்றீங்க? அந்த ரக்காத்து கிடைக்கணும்னு சொல்லி. கீழே விழுந்துட்டா ரக்காத்தும் கிடைக்காது, மொத்த ஜமாத்தும் கிடைக்காது. இல்ல ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு வைங்க. இப்போ எல்லா இடத்துலையும் மார்பிள்ல இருக்கு. எங்கேயாவது இப்போ கார்பெட் போட்டுக்கிறீங்க, மார்பிள் இருக்கு, ஜிப்ஸ் இருக்குது, தரை இருக்கு, டைல்ஸ் இருக்குது. அடிச்சு விழுந்துடுச்சுவாரு, நேர சப்புகளில் கிழிச்சிட்டு போயிருமே. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தொழுகையை தொழ முடியாம போயிடும். எத்தனை நாள் நீங்க படுக்கையில கிடக்க வேண்டியது வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரமாக நீங்க அப்படி செய்யாதீங்கிறாங்க. பரவாயில்ல, என்ன செய்யறது? உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் தஆலா கூலியை தருவான். அல்லாஹ் தருவான். நீங்க என்ன அல்லாஹ் தருவதற்கு யோசிப்பானா என்ன? எனவே நீங்க என்ன செய்யணும்? ஜமாத்துக்கு வரணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தோட வாங்க. வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்த அவசரமா வர்றதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு இந்த அழகான சட்டம் மார்க்க நமக்கு சொல்லி தருது. சரி, அப்ப நடக்கலாமா அப்படின்னு கேட்டா, 3 அசைவுகள் தொடராக ஏற்படக்கூடாது. பொதுவா ஞாபகம் வச்சுக்கோங்க. நடக்கிறது மட்டுமல்ல, நடக்கலாம்னா ஒரு ஸ்டெப் வச்சீங்க, நின்றுட்டீங்க. ஒரு ஸ்டெப் வச்சீங்க, நின்றுட்டீங்க. இன்னொரு ஸ்டெப் அப்படி நிக்கிறீங்க. இப்படி நின்று வரலாம். தொடர்ந்து 3 ஸ்டெப் வச்சீங்கன்னு சொன்னா தொழுகை பாத்தியில் ஆயிடும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க அப்படி ஒருவேளை நடந்து வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. உதாரணத்துக்கு வைங்களேன், நீங்க தனியா தொழுதுகிட்டு இருக்கிறீங்க வைங்க. தனியா தொழுதுகிட்டு இருக்கும் போது ஒரு தேள் உங்களை நோக்கி வருது. அதான் ஹதீஸ்ல இருக்கு. தேள் பாம்பை பத்தி ஹதீஸ்ல இருக்கு, அதையும் சொல்றேன். தேள் உங்களை நோக்கி வருது. என்ன இது தேள் வருது அப்படின்னா நம்ம சும்மா அப்படி நின்றுட்டு இருப்போமா என்ன? பரவாயில்ல, அதை மோந்து பார்த்துட்டா போவோம். அது ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஒரு தடவை தேள் கொட்டிட்டு, அவங்களுக்கே ஒரு தடவை தேள் கொட்டிடுச்சு. அவங்க என்ன அழகா சொன்ன பாருங்க, இந்த தேள் நபின்னு கூட பார்க்க இல்லையே அப்படின்னாங்களாம். இந்த தேள் நபின்றது பார்க்குதான், யாரா இருந்தாலும் கொட்டும் அது அப்படிங்கிறாங்க. நபின்னு கூட பார்க்கல பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நபின்னு கூட தேள் பார்க்கலன்னு நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? ஒண்ணுக்கு பல கொட்டிடும். எனவே அந்த தேள் வருதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் நகலலாம். இந்த பக்கமா இப்படி வருது அப்படின்னு சொன்னா நேரம் நின்றா கொட்டிடும். கொஞ்சம் நகலலாம், ஒரு ஸ்டெப் வச்சு நகலலாம். தொடர்ந்து 3 ஸ்டெப் வைக்க கூடாது. நீங்க 10 ஸ்டெப் வேணாலும் வைக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டெப் வச்சு ஸ்டாப் நின்று நீங்க எத்தனை ஸ்டெப் வேணாலும் வச்சுக்கிடலாம்.
ஆனா தொடராக இப்படி என்ன செய்யக்கூடாது, ஸ்டெப் வச்சு போகக்கூடாது. 3 ஸ்டெப் தொடரா நீங்க வச்சுட்டா தொழுகை பாத்தில் ஆயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமர பி கத்லில் அஸ்வதைனி ஃபி ஸஃபி அல் அக்ரபு வல் ஹய்யத்து. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, தொழுகையில இருக்கும்போது தேளோ அல்லது பாம்போ வந்தா அதை கொல்லுங்க. நீங்க தொழுகையில இருக்கிறீங்க, தொழுகையில இருக்கும்போதே கொல்லலாம். அப்ப கொல்லலாம்னா கையில ஒரு பக்கத்துல ஒரு அசா வச்சுட்டு தொழுறீங்க, அந்த அசா வச்சு ஒரு அடி அடிக்கலாம். ஆனா 3 அசைவு தொடராக ஏற்படக்கூடாது. நீங்க ஸ்டெப் வைக்கிறது சரி, கையினுடைய அசைவும் சரி, 3 அசைவுகள் தொடராக ஏற்படக்கூடாது. 30 அசைவுகள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, விட்டு விட்டு. இப்போ உதாரணமா தலையில கடிக்குதுன்னு வைங்க, இப்படி சொரஞ்சிங்கன்னு வைங்க, தொழுகை பாத்தில். நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி சட்டதிட்டங்கள் வணக்க வழிபாடுகள் வேற எந்த பிற மதங்கள்ல இருக்குமா? என்ன அழகு மார்க்கம்! எல்லாத்திலும் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு, சட்டதிட்டங்கள், வரைமுறைகள். அப்ப இப்படி சொரையக்கூடாது. நீங்க என்ன செய்யணும், இப்படி ஒரு சொரை 2, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வைக்கலாம், 2 வைக்கலாம். 3 தடவை தொடர்ந்து வரக்கூடாது. இப்படி ஒரு 2 சொரை சொரிஞ்சு அப்படியே ஸ்டாப் பண்ணிருங்க. திருப்பி இப்படி அப்படி எத்தனை வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸ்டாப் பண்ணி. ஆனால் விரலை விட்டு அசைக்கிறேன் இப்படிங்கிறீங்க, ஒரு சொரஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, விரலை மட்டும் அசைக்கலாம். விரலால அசைத்து நீங்கள் எவ்வளவு வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், எப்படி செஞ்சுக்கலாம். இந்த மணிக்கட்டை அசையக்கூடாது. இந்த மணிக்கட்டை என்ன செய்யக்கூடாது, 3 முறை தொடராக அசையக்கூடாது. விரலை நீங்க தொடங்கி இப்படி வச்சுட்டீங்க, மணிக்கட்டை அசையல. இது ஒரு கை எடுத்து இப்படி வைக்கிறது ஒரு அசைவு. அதற்கு பிறகு விரலால் நீங்க இந்த இடத்துல இப்படி சொரஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்க, தொடர்ந்து எத்தனை அது நீங்க கண்டினியூவா எத்தனை செஞ்சா விரல் தொடர்ந்து அசைவதினால் தொழுகை பாத்திலாகாது. கண் இமைகள் தொடர்ந்து அசைவதினால் தொழுகை பாத்திலாகாது. நாவு உதடுகள் தொடர்ந்து அசைவதினால் தொழுகை பாத்திலாகாது. அது அல்லாமல் உறுப்புகள் இப்படி அசைவதோ, தொழுகையில பாருங்க சில பேர் இப்படி ஓதிக்கிட்டு இருக்கும்போது இமாம்கள், ஹாஃபிதுகள், இமாம்னு ஆலிம்கள்ல பொதுவாக இந்த தராவிகளை பார்க்குறான், தக்பீர் கட்டி என்ன செய்வாங்க, இன்னல்லதீன சபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா, இப்படியே தொழுவாங்க. நான் இப்போ சில இடங்களை பார்த்துருக்கிறேன், பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அப்படி செஞ்ச தொழுகை பாத்தில். அது அந்த அசைவு கூட அசையக்கூடாது. சாதாரணமாக உட்காந்து குரான் ஓதும் இப்படி அசைஞ்சு ஓதுவோமா இல்லையா, அது தொழுகையிலே வந்துடுது. அந்த பழக்கம் அந்த பிள்ளைகளுக்கு, அந்த ஹாஃபிதுகளுக்கு தொழுகையில தொழுகையிலே இப்படி என்ன செய்வாங்க, அசைவாங்க. தொழுகையில அசையக்கூடாது. எனவே தொடர்ந்து 3 அசைவுகள் என்பது தொழுகையை பாத்திலாக்கிவிடும் என்பதை இந்த இடத்துல நம்ம விளங்கிக்கிறோம். அது நமக்கு தொழுகையில இருக்கும் போதே கூட நீங்க பாம்பை கொல்லலாம், தேளை கொல்லலாம். கொல்வதற்கு அமர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கத்லில் அஸ்வதைனி ஃபிஸ் ஸலாத்தி, தொழுகையில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த பாம்பு தேள்களை கொல்லுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறாங்கல்ல, ஏவி இருக்கிறாங்க, கொல்லுங்கங்கறாங்க, அதை கொன்றுங்கங்கறாங்க. அப்ப அது ஆனால் அந்த அதுகள் எல்லாம் அப்படி எல்லாம் செய்யும் பொழுது அந்த தொழுகையினுடைய அமைப்பு உடைந்திடக்கூடாது, முறிஞ்சிடக்கூடாது. அதுதான் 3 அசைவுகளுக்கு மேலாக தொடராக ஏற்பட்டு விடக்கூடாது. தொடர் இல்லாமல் 3 தடவை தொடர் இல்லாமல் எத்தனை தடவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஏற்பட்டு கொள்ளலாம். அது தவறல்ல என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். இதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் தக்பீர் கட்டுறோம் பாருங்க, ஜமாத்துல எவ்வளவு தனியாவோ நம்ம தொழுகிறோம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் அக்பர் தொழுகையில் நம்ம நுழையிற தக்பீர் கட்டுறமே, இந்த தக்பீருக்கு மட்டும் தக்பீரத்துல் இஹ்ராம் அப்படின்னு பேர். தக்பீரத்து தஹரீம், தஹரீமுடைய தக்பீர் அல்லது இஹ்ராமுடைய தக்பீர், இதுக்கு நம்ம பேர். அப்படின்னா என்ன அர்த்தம், ஹராமாக்குதல் அர்த்தம். எதை ஹராமாக்குதல், ஏற்கனவே ஹலாலாக இருந்த சில விஷயங்கள் இப்ப ஹராம் ஆகுது. தக்பீர் நீங்க அல்லாஹ் அக்பர் கட்டக்கூடிய அந்த தக்பீர் இருக்குது, அது தக்பீர் தஹரீமா அல்லது தக்பீரு தஹரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தக்பீர் தஹரீம் என்று சொன்னால் ஹராமாக்குதல் அர்த்தம். எதைய ஹராமாக்குதல் என்றால் ஏற்கனவே நமக்கு ஹலாலாக இருந்தது. சாப்பிடுறது ஹலால் தானே, இப்ப தக்பீர் கட்டிட்டா ஹராம். சாப்பிடலாமா, அல்லாஹ் அக்பர், வடை திங்கலாமா, பிஸ்கட் திங்கலாமா, முடியாது. குடிக்கிறது ஹராம். இது தொண்டையை பிடிச்சிக்கிட்டு பக்கத்துல தண்ணி இருக்குது, பாட்டில் எடுத்து தண்ணியை அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், தண்ணியை குடிக்க முடியுமா, முடியாது. முடியுமா, முடியாது. எனவே நமக்கு ஹலாலான பல விஷயங்கள் இப்போது ஹராமாக்கப்படுகிறது என்பதால் அந்த தக்பீரின் வழியாக நமக்கு இதெல்லாம் ஹராமாகுது, செய்யக்கூடாது அப்படிங்கிறனா அதுக்கு தக்பீர் தஹரீம்னு பேர். இப்ப இதுல நுணுக்கமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம டீ குடிச்சோம், இப்போ நீங்கள் எல்லாம் டீ குடிக்கிறீங்கன்னு வைங்க, டீ குடிக்கிறீங்க, பிஸ்கட்டை சமோசா ஏதாவது திங்கிறீங்கன்னு வைங்க, சாப்பிட்டாச்சு. இப்போ இது வாயில் அந்த சுவை இருந்துகிட்டு இருக்க இல்லையா,
அந்த சுவையோட நீங்க தொழக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கிடணும். அந்த சுவையோட நீங்க என்ன செய்ய தொழக்கூடாது. அது என்ன செய்யணும், வாய் கொப்பளிச்சிடணும். அல்லது ஒரு தண்ணியை குடிச்சிடணும் தொழுகைக்கு முன்னாலே. அந்த வாயை கிளியர் பண்ணணும். அல்லது இந்த எச்சில நம்ம முழுங்கிக்கிட்டு தானே இருக்கிறோம். அந்த எச்சில் முழுங்கி 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 அதனுடைய சுவை போயிடுச்சு, இப்ப பரவாயில்ல. அப்ப அது இல்லைன்னா அந்த சுவையை நீங்க திருப்பி என்ன செய்றீங்க. அதாவது சட்டங்களில் இந்த கோர்ட்ல எல்லாம் சில சட்டம் இருக்கும்போது அந்த சட்டையில் அந்த அந்த லாயர் பெரிய கெட்டிக்காரன் அந்த ஓட்டையை, அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு சொல்றான் இல்லையா. இந்த மாதிரி ஓட்டையெல்லாம் இங்க கிடையாது. ஷரியத்து சட்டங்கள்ல இந்த ஓட்டை கிடையாது. எல்லாம் தெளிவாக சொல்லிடுது. நீ சுவைப்படுத்த முடியாது, தொழும் பொழுது சுவைப்படுத்தக்கூடாது. நீ சும்மாவே கண்டது கிடையாது, ஞாபகம் வருது, நல்லா தானே இருக்குது சம்சா, இது எந்த கடையில் வாங்கினாரு, இந்த சிந்தனையெல்லாம் வருமா இல்லையா. எந்த கடையில் தொழில் முடிச்சுன்னு அந்த முத்தவழியிட்ட கேட்கணும், எங்கே வாங்கினீங்க இந்த சம்சா, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு. இதெல்லாம் இந்த தொழுகையில் இந்த வம்புலாம் வந்து சேரும். எனவேதான் இதெல்லாம் வரக்கூடாது. தொழுகை என்பது இல்லா, அல்லாஹ்வுக்குரியதாக இருக்கணும். நம்ம தொழுகை அல்லாஹ்வுக்குரியதா இருக்கா இல்லையாங்கிற நமக்கும் தெரியும், அல்லாஹ்வுக்கும் தெரியும். நம்ம என்ன தொழுகை தொழுகிறோங்கிறது அல்லாஹ் கபூல் செய்வான். அவனுடைய கருணையால் நம்முடைய தொழுகையில் அங்கீகரிக்கப்படும், அவ்வளவுதான். நம்முடைய திறமையினாலேயோ நம்ம பெரிய ஈமானாலையும் தவக்கல்னாலையும் இல்லை, அவனுடைய சரியாதான் வந்துட்டான், தொழுதுட்டான், சரி வேற எல்லாமே நினைச்சு தொலைக்க தொலைஞ்சிட்டு போது பரவாயில்ல, நமக்குன்னு தொழுவ நேரத்துக்கு வந்துட்டானா இல்லையா பள்ளிக்கு போ அப்படின்னு அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டு போயிடுவான். அவனுடைய கருணை மிஞ்சியது, அவ்வளவுதான். இருந்தாலும் கூட நாமும் ஒரு அளவுக்கு இருக்கணுமா இல்லையா. அதுல போய்கிட்டு சப்பி சப்பி நல்லா இனிக்குது, ரோஸ் மில்க் சூப்பரா இருந்தது, இப்ப இதெல்லாம் அந்த வரும். சுவை இருக்கக்கூடாது. நாவில உள்ள சுவையை நம்ம போக்கிடணும். அப்படி முதல்ல தண்ணியை குடிச்சு நம்ம போக்கி இருந்தா பரவாயில்ல, அல்லது எச்சில நம்ம முழுங்கி முழுங்கி அந்த சுவை மாறி இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, தொழலாம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு. நமக்கு வந்து திடீர்னு பல்ல லேசா இதாவி அதுல இருந்து ரத்தம் வந்துருச்சு வைங்க, ரத்தம் வந்து நம்ம துப்பிட்டோம். அந்த ரத்தத்துக்கு ஒரு வாடை இருக்குல்ல, ரத்தத்துக்கு ஒரு வாடை இருக்கு. ரத்தங்கிறது நஜிஸ், நல்லா கவனிச்சுக்கணும். ரத்தங்கிறது நஜிஸ். அப்ப அந்த ரத்தத்தினுடைய அந்த வாடை அதுல இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நாம என்ன செய்யணும், துப்பி 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 எல்லாமே ஓரளவு இப்ப அதுல போயிடுச்சு. அல்லது தண்ணிய நம்ம எச்சில முழுங்கி முழுங்கி அந்த வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்ப வாடெல்லாம் போயிடுச்சு, அதுல எந்த அசரும் இல்லை என்றாலும் இப்ப நீங்க தொழுதாலும் தொழும் போது எச்சில முழுங்குவோமா இல்லையா, தொழுக பாத்தில் ஆயிடும். நல்லா கவனிக்கணும், ரெண்டு கடையில வித்தியாசம் இருக்கு. ஏற்கனவே நீங்க சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு ஹலாலாக்கப்பட்ட உணவு, அதை சாப்பிட்டீங்க, அது எச்சிலை முழுங்கியதின் காரணத்தினால் அதனுடைய அசர் போயிடுச்சு. இப்ப அந்த சுவை இல்லை, நீங்க தண்ணியில வாயிலாம் கொப்பளிக்கல, பரவாயில்ல. ஆனா நஜிஸ் என்பது வாயில பட்டதற்கு பிறகு அதை நீங்க வாய் கொப்பளிச்சு ஆகணும், கழுவி ஆகணும். இந்த ரெண்டு கடையில வித்தியாசம். இதெல்லாம் தொழுகையில நுணுக்கமான விஷயங்கள். எப்போ சில சமயங்கள் இந்த பல்ல இருந்து சில பேருக்கு அந்த ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், பல்ல குத்திப்பான், அதுல இருந்து ரத்தம் ஏதாவது இதாக இருக்கும், அல்ல நாக்க கடிச்சிருப்பான், நாக்க கடிச்சா நல்ல பண்ண தீர்மானம் சொல்லுவாங்க, ரொம்ப தடப்படான்னு திங்கிறதுல நாக்க கடிச்சு அதுல இருந்து ரத்தம் வந்துருக்கு. இது மாதிரிலாம் வந்தால் இந்த மொத்தத்துல ரத்தங்கிறது நஜிஸ். நஜிஸான ஒன்று வாயிலே பட்டு அதுக்கு பிறகு அது எச்சிலின் மூலமாக நம்முடைய நாவு சுத்தமாகி அதோடைய அசர் இல்லை என்றாலும் கண்டிப்பாக வாயை கொப்பளித்து ஆக வேண்டும். அப்படி இல்லாமல் நீங்க தொழுகிற தக்பீரை கட்டி நீங்க எச்சில முழுங்குனீங்கன்னா தொழுக பாத்திலாகி விடும், தொழுக முடிஞ்சு போயிடும். இப்ப இது ஒரு நுணுக்கமான சட்டம், இதை நீங்க கவனத்தில் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, அடுத்தது இந்த சஃப் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு விதமா சஃப் என்ன செய்யறாங்க, இங்க இருக்கிறாங்க. இப்போ பொதுவா, ஆனா எல்லா இடத்துலயும் ஒரு பொதுவான ஒண்ணு பார்க்கிறோம். முஅத்தின், இகாமத்து சொல்லக்கூடியவர், முகீம் இகாமத்து சொல்றவர், அவர் எங்க இருக்கிறார்னா இமாமுக்கு நேரம் நிற்கிறார். இது எல்லா பள்ளிகளிலும் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் நம்ம பார்த்த இடங்கள் எல்லாருமே இமாமுக்கு நேரம் தான் முஅத்தின் நிற்பார். அது சரி, அது கரெக்ட். இனி ஒரு ஆள் வர்றாருன்னா அவர் எங்க நிக்கணும், அந்த முஅத்தினுடைய வலது பக்கம் நிக்கணும். அடுத்தவர் வர்றாரு இடது பக்கம், வலது இடது வலது இடது வலது இடது, இப்படிதான் போகணும். அப்ப அந்த சஃப், அந்த சஃப் அழகு இல்லையா? தொழுகையினுடைய அழகே சஃப் தான், தொழுகையினுடைய தீனத்தே சஃப் தான். என்ன அழகு நீங்க பாருங்க, என்ன ஒரு முறை. ஒரு முதல்ல இப்போ முஅத்தின் முன்னால் நிற்கிறார், அல்லது இமாம் முன்னால நிற்கிறார். இமாம் முன்னால் தான் நிற்பா.
முன்னால முத்தவள்ளி இருக்கலாம், முதல் சஃப்ல முத்தவள்ளி இருக்கலாம், அல்லது பெரிய செல்வந்தர்கள் இருக்கலாம், பெரிய அதிகாரி இருக்கலாம், மந்திரி இருக்கலாம், யாரும் இருக்கலாம். இமாம் குனிஞ்ச பிறகுதான் குனிய முடியுமா? நான் வந்து அமைச்சர் முத்தவள்ளி, நான் இமாம் லேட்டா வர்றாரு, நான் குனிய முடியுமா? என்ன ஒரு டிசிப்ளின் பாருங்க. முதல் சஃப்ல சில ஏழைகள் வந்து நிக்கிறாங்க, ஒரு பணியாளர் நிக்கிறான்னு வைங்க. முதல் சஃப்ல பணியாளர் வந்துட்டாரு, அவர் நிக்கிறாரு. ரெண்டாவது சஃப்ல யாரு இருக்கிறா? அவரோட முதலாளி வந்து நிக்கிறார். அப்படிதான் நிக்க முடியும். என்ன ஒரு சமசீரான ஒரு அற்புதமான மார்க்கங்கிறத பாருங்க. இதுல என்ன விசேஷம் சொன்னா, ஒரு மனிதன் 8 ஜான் இருப்பான். ஒரு மனிதனுடைய உயரம் எவ்வளவு? 8 ஜான். என் கைக்கு நான் 8 ஜான். குழந்தை என்ன? அந்த குழந்தை எனக்கு என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு தமிழ்ல சொல்லுவான். நீங்க அளந்து பார்க்கலாம். எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா 8 ஜான் தான் நீங்க இருப்பீங்க. உங்க கைக்கு நீங்க இருப்பீங்க. யார் யாருடைய கைக்கு அவர்கள் 8 ஜான் இருப்பாங்க. இந்த 8 ஜான் இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு பிரதானமானது எதுன்னா சிரஸ் தான், தலைதான். அது மார்க்கமும் அங்கீகரிக்குது, தமிழும் சொல்லுது, என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இப்ப முதல் சஃப்ல யார் நிக்கிறா? பணியாளர் நிக்கிறார், பியூன் நிக்கிறார். முன்னால யார் நிக்கிறாரு? டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், எம்டி நிக்கிறார், அல்லது அந்த கம்பெனியினுடைய ஓனர் நிக்கிறாருன்னு வைங்க. இவன் அந்த முதல் சஃப்ல நிற்கக்கூடிய சுஜூதுக்கு போகும்போது அவனுடைய கால் அடியில ரெண்டாவது சஃப்ல இருக்கக்கூடிய எம்டியினுடைய தலை வந்து படுதா இல்லையா? எவ்வளவு சமச்சீருங்கிறத பாருங்க. அல்லது முதல் சஃப்ல எம்டி வந்துட்டா ரெண்டாவது சஃப்ல பியூன் நிப்பாரு இல்லையா? யார் முந்தி வர்றாங்களோ அவங்க. நான் எம்டி வந்துட்டேன், எனக்கு முன்னால எடுத்த உடனே சொல்ல முடியுமா? முடியாது. முந்தி வந்தவங்க முன்னால. அதான மார்க்கம். அப்ப இப்படிப்பட்ட நிலையில் சஃப்பு தான் இந்த கூட்டு தொழுகைக்கே, ஜமாத்து தொழுகைக்கே ஜீனத், அழகானது. ஒரு அழகான ஒரு அமைப்பு இது, ரொம்ப அற்புதம். இந்த சஃபை எங்க இருந்து தொடங்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம சொன்னோம்ல, நடுவுல இமாம் நிக்கிறாங்க, மஸ்ஜித் நிக்கிறாங்க, இகாமத்து சொன்னவங்க, அவர் வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம், இப்படிதான் என்ன செய்யணும் நம்ம தொடர்ந்து. அதே மாதிரி ரெண்டாவது சஃப் வரும்போது ரெண்டாவது சஃப் நடுவுல வந்துடணும். அப்ப வலது பக்கத்துல நிற்பதற்கு கொஞ்சம் நன்மை கூட இருக்கு. அதுக்கு என்ன செய்யறேன்னு கேட்டா, சில இடங்களை பார்த்தா அங்க நடுவுல ஒரு ஆள் நிப்பாரு, வலது பக்கத்துல பூரா அந்த வாழை மீன் மாதிரி அங்க வரைக்கும் நிற்கும், இடது பக்கம் பூரா காலியா இருக்கும். இது சஃப்னுடைய அழகு போயிடும். அழகா இருக்குமா? கொஞ்சம் யோசிங்க, ஜீனத்து போகுது. அப்ப அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு வலது பக்கத்தில் போய் நிற்பதற்கான நன்மை அல்லாஹ் தருவான்னு நினைக்கிறீங்க? தர மாட்டான். ஏன்னா ஜீனத்தை உடைக்கிறீங்க. ஆனால் நம்ம வலது பக்கத்தில் நிற்கணும், அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இப்ப நம்ம டேன் வந்து இடது பக்கம் தானே கிடைக்குது அப்படின்னு ஒரு நிலை, ஒரு மன சங்கடத்தோட வந்து நின்றீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே உங்களுக்கு இந்த வலது பக்கம் நின்றா என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட கூடுதல் நன்மை இடது பக்கத்தில் அல்லாஹ் தர போதுமானவன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நிறைய மிஸ் பண்றோம். சில படங்களை பார்க்கிறோம், முதல் சஃப்ல கடைசியில் கொஞ்சம் சின்ன ஒரு இடம் இருக்கும், இந்த இடம் இடது பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே இவர் என்ன செய்வாரு, வலது பக்கத்துல இமாமுக்கு நேரா அல்லது இமாம் கொஞ்சம் வலது பக்கம் அப்படின்னாலும் வந்து நிற்பார். ஆனால் நீங்க அங்க போய் நின்றால் கிடைக்கக்கூடிய நன்மை இங்க கிடைக்காது. சஃபை நிறைவுபடுத்தல. தொழுகை கூடுமா? தொழுகை கூடும், அது வேற விஷயம். தொழுகை கூடிவிடும், ஆனாலும் அதற்கான நன்மையை பெறுவதில் நீங்கள் பின்தங்கி போயிடுவீங்க அப்படிங்கிறத விளங்கிக்கிறோம். சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வலது பக்கம் இடது பக்கம்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு நோக்கம் இல்லை. ஜமாத்துக்கு வந்துருவாங்க, வந்து அவங்க ஒரு தனியே ஒரு கொஞ்சம் ஒரு வகையா ஒரு இடத்துல போய் நிற்பாங்க. ஏன்னு கேட்டா ஃபேனுக்கு நேரம் நிற்கணும். காத்து வருதா இல்லையா? அந்த ஃபேனுக்கு நேரம் நிற்கணும். இந்த கதையெல்லாம் இருக்கு, நம்ம பார்க்குறோம். அதில் ஏசி எங்கன்னா நல்லா படுதோ அந்த இடத்துல போய் என்ன செஞ்சுக்கிறது, பழகி போச்சு. இந்த இடம் தான் நல்ல ஏசி கிடைக்கும் மச்சான், அந்த இடத்துல நல்லா இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு அதெல்லாம் தொழுகையில பார்க்க கூடாது. தொழுகையோட சிந்தனை அல்லாஹ்வின் பக்கம் நம்ம திருப்பணும். ஆக சஃப்புகளை நம்ம என்ன செய்யணும், சீர் செய்து விடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராசு சுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃப்புகளை நீங்கள் சீராக்குங்கள். இன்னி லஅர ஷைத்தான யத்குலு மின் ஹிலலி ஸஃப், இந்த சஃப்ல இடைவெளி இருந்தால் அதுக்குள்ள ஷைத்தான் வந்து நுழைவதை நான் பார்க்கிறேன்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க இடைவெளி விட்டுட்டீங்கன்னா அப்ப யாருக்கு நீ அனுமதிக்கிறீங்க? ஷைத்தானை அனுமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஷைத்தான் உள்ள வர்றான்பா, அதுக்கு நீ அனுமதிக்கிறியே அப்படிங்கிறது அர்த்தமாயிடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதோட நின்றா பரவாயில்ல, இன்னொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத பாருங்க. இன்னொரு ஹதீஸ்ல
லயுகாலிபன்னல்லாஹு பைன வுஜூஹிக்கும், சஃப நீங்க சரி செய்யலன்னா உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகளை எல்லாம் ஏற்படுத்திடும். ரொம்ப ஆபத்தானது. இந்த சமூகத்துல இன்னைக்கு எத்தனை பிரச்சனை, எத்தனை பிளவு, எத்தனை பிரிவு, துண்டாகிட்டே இருக்கிறோம். இதற்கு ஒரு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு காரணம் சஃப்பு சரியில்லாம இருக்கிறது. தொழுகைகளை நீங்கள் சஃப்புகளை சரிப்படுத்தவில்லை என்றால் உங்களுக்கு மத்தியிலே எத்தனையோ பிரச்சனைகளை வந்துவிடும், கருத்து வேறுபாடுகள், பிளவுகள், பிரிவுகள் உருவாக்கி விடுவான் அல்லாஹ் என்று கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரிக்கிறாங்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல்லதீன யஸிலூன ஸுஃபூஃப. ஒருத்தர் தொழுது சஃப்பு நிக்குது, முதல் சஃப்பு இருக்குது, ரெண்டாவது சஃப்புல அது இடது பக்கம் தானே இருக்கு அப்படின்னு ஒருத்தருங்க நின்ட்டார். தொழுக கூடுமா? கூடும். அந்த நன்மையை அவர் இழப்பார், அது வேற விஷயம். இன்னொருத்தர் வந்தார், அவர் பார்த்தாரு அங்க ஒரு இடம் இருக்குங்க, அங்க இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த போய் இவர் அடைச்சிட்டார். லேட்டா வந்தவர் ரெண்டாவது சஃப்ல தான் நிக்க பாப்பாரு. முதல் சஃப் முடிஞ்சிட்டு, முதல் சஃப் முடிஞ்சாதானே ரெண்டாவது சஃபை ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப ரெண்டாவது சஃப் நம்ம பொதுவாக நம்ம என்ன செய்வோம், சஃப்ல 2 பேர் நிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த அதுல தான் நம்ம நிற்போம். நம்ம அங்க பார்க்க மாட்டோம். நம்ம கண்ணில் பட்டுட்டு அங்க ஒரு இடம் இருக்கு அப்படின்னு போய் அந்த ஃபுர்ஜத்துங்கிறது அதை போய் அவர் அடைச்சிட்டார். அடைத்து விட்டார் என்று சொன்னார். அப்படி ஒமன் ஷத்த ஃபுர்ஜத்தன் ரஃபஅஹுல்லாஹு பிஹா தரஜத்தன், அதற்கு தனி நன்மையை கொடுத்து அவருடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்திடுறான். அதோடு மாத்திரம் அல்லாமல் யார் சஃப சீராக்குறாங்களோ அவர்கள் மீது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் ஸலவாத்து சொல்றாங்க. சஃப நிறைப்படுத்துறவங்களுக்கு மேல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் என்ன செய்றாங்க? ஸலவாத்து சொல்றாங்கன்னு ஸலவாத்து சொல்றாங்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல்லதீன யஸிலூன ஸுஃபூஃப. சஃப்புகளை சீர் செய்து அந்த சஃபிலே இணையக்கூடியவர்களுக்கு, இணையக்கூடியவர்கள் மீது அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் என்ன செய்றாங்க? ஸலவாத்து சொல்றாங்கன்னு கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே சஃப்புகளை நம்ம என்ன செய்யணும்? சீராக்கணும், பேணணும். இனி அடுத்த ஒரு செய்தி என்னன்னா, இப்ப தொழுதுகிட்டு இருக்கிறோம், கொட்டாவி வருது. கொட்டாவி வந்தா என்ன சொல்லி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அடக்குங்கிறாங்க. தொழுகையில மட்டும் இல்லாம எல்லா சமயத்திலும் ஆண்டு வாயை பழக்க கூடாது. அந்த சத்தம்லாம் வருது பாருங்க, கொட்டாய் வரும்போது, அதெல்லாம் ரொம்ப ஒரு அருவருப்பானதுங்கிறாங்க மார்க்கம். நம்ம சரியா சொல்லுது, அது அருவருப்பானது. ஏன் அப்படின்னா, நீங்க கொட்டாவி விடும்போது வாயை திறக்கிறீங்களா, மஸ்தத்தாத்தும், நீங்க முடிந்த வரைக்கும் அதை அடக்கிருங்க. கொட்டாய் அப்படி அடக்கிருங்க, வெளியில வாயை திறக்காதீங்க, அடக்கிருங்கிறாங்க. ஒருவேளை அடக்க முடியாம வந்துட்டு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? கையை வச்சு அடக்கணும். இந்த கையை வச்சு அடங்க ஹதீஸ்ல அப்படியே வருது, கையை வைத்து அடக்குங்கள். அந்த கையை எப்படி வைக்கணும், எந்த கையை வைக்கணும் அப்படிங்கிறதும் இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்றாங்க. இடது கையை வச்சு அடைக்கணும், இந்த பின்புறத்தை இப்படிதான் வைக்கணும், இவ்வளவு வைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம சரியத்துல உள்ளது இல்லை, அதெல்லாம் வேற யாரெல்லாம் செஞ்சுட்டு போறாங்க. இப்படி ஒத்த விரல் இப்படி வைக்கிறோம், அது ஒரு மியூசிக் மாதிரி இருக்குது. அவனே மியூசிக் போடுறான், அந்த சத்தமே ஷைத்தானுடைய சத்தங்கிற மாதிரி தான் ஹதீஸ் சொல்லுது. நீ அதுக்கு தாளம் போடுற மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இடது கையால புறக்கையை வைத்து என்ன செய்யணும்? அது மறைக்கணும். கூடிய மட்டும் கொட்டாய் வராம பார்த்துக்கிடணும். இந்த கொட்டாவிக்கு பாருங்க, ஒருத்தன் கொட்டாய் விட்டா அடுத்தவனுக்கும் கொட்டாய் வரும். ஒரு கொட்டாய் வந்துட்டுன்னு சொன்னா அடுத்து அதை பார்த்தோன்னா அவனும் வாய்ப்பு. இந்த ஷைத்தானுடைய வேலை இது. எனவே இது ஷைத்தானுடைய வேலை. அந்த கொட்டாவி விடுவது மக்ரூஹு, கொட்டாய் விடுறது மக்ரூஹு. அதை நீங்க அடக்குங்க. முடிந்த வரைக்கும் அதை என்ன செய்யணும்? அடக்கிடணும். ஒருவேளை முடியல அப்படி வாயை திறக்க வேண்டாம், கையை வச்சு நீங்க அடக்குங்க. கையை வச்சு அது வெளியில தெரியாம பாருங்க, ஆண்டு சத்தம் போடாதீங்க. நீங்க அப்படி வாயை திறந்தால் ஷைத்தான் அல்லது யல்ஹக்கு ஷைத்தான், ஷைத்தான் சிரிக்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஷைத்தான் வாய்க்குள்ளே போயிடறான். உள்ள ஷைத்தானே உள்ள யதுகுலு ஷைத்தான் ஃபீ ஃபீஹி அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவனுடைய வாய்க்குள்ளேயே ஷைத்தான் போயிடுறான். இது தொழுகையிலும் சரி, தொழுகை அல்லாத நேரத்திலும் சரி, எல்லா நேரத்திலும் இப்படித்தான் செய்யணும். தொழுகையிலையும் நம்ம இப்படி வந்தா நம்ம இப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம 3 அசைவு வராம கையை உயர்த்தி இப்படி வச்சிடணும்.
வச்சிட்டு இன்னொரு கட்டத்தில் சொல்றாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஃபதஅவ்வது பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நீ பாதுகாப்பு தேடு. நம்ம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். அது தொழுகையிலும் சொல்லலாமா? சொல்லலாம். தொழுகைக்கு வெளியிலும் சொல்லலாமா? சொல்லலாம். தொழுகையில இருந்தாலும் சரி, தொழுகை வெளியில இருந்தாலும் சரி. ஆனால் இப்ப உதாரணமா ஒருத்தர் தனியா தொழுதுட்டு இருக்கிறான்னு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம தொழுதுட்டு இருக்கிறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin, கொட்டாய் வந்துச்சு. கொட்டாய் வந்துட்டா நம்ம என்ன செய்யணும்? கையை வச்சுட்டோம். வயல் அடக்கி பார்த்தா முடியல, வயலில் வந்துட்டா கையை வச்சுட்டோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நம்ம சொல்லிட்டோம்னு வைங்க. இப்போ இடையில ஃபாத்தியா ஓதிட்டு இருக்கும்போது இடையில அவுது பில்லாஹி சொன்னதுனால திருப்பி நீங்க ஃபாத்தியாவை ஸ்டார்ட் பண்ணணும். தொடர்ந்து நினைச்ச கூடாது. மாலிகி யௌமிddin வரைக்கும் ஓதிக்கிறீங்க. இப்போ இய்யாக நஅபுது ஓதலாமா? இல்லை. மாலிகி யௌமிddin அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இய்யாக நஅபுதுவா? இல்லையே. திருப்பி நீங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிக்கணும். ஃபாத்தியாவை அங்கிருந்து ஆரம்பிக்கணும். இதை உங்க கவனத்தில் நீங்க கொள்ளணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? நமக்கு அந்த இமாம்கள் நமக்கு அந்த சட்டங்களை நமக்கு சொல்லி தர்றாங்க. இதே மாதிரி இன்னொன்னு இந்த ஷைத்தானினுடைய ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க. அவங்க சொல்லும் பொழுது உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, யார சொல்லுதா, அந்த தொழுகையில நான் ஓதும் ஒரே குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. ஓதும்போது குழப்பம் வருது. என்ன மாதிரி குழப்பம்? ஓதும்போது குழப்பம் வந்துடுது. ரக்காத்துல அந்த குழப்பம், 2 3 இந்த மாதிரி குழப்பங்கள் நம்ம ஏற்படுது இல்லை. இந்த மாதிரிலாம் ஏற்படுத நாயகமே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பா அவங்க சொன்னாங்க, இது ஷைத்தாண்ட வேலை தான். இத்தகைய அந்த தொழுகையில குழப்பத்தை ஏற்படுத்துறானே, இந்த ஷைத்தானுக்கு ஒரு பேர் இருக்கு. ஷைத்தான் பல டிவிஷன்ல இருக்கான். நம்ம மனிதர்கள் இப்போ டாக்டரு, இன்ஜினியரு, அது மாதிரி பல இது இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஷைத்தான்லயும் பல டிவிஷன் இருக்கிறான். இந்தந்த வேலைகளை செய்யறதுக்குன்னு அந்த இப்லீஸ் இருக்கிறான், தலைவன் இருக்கிறான்ல, அவன் ஒவ்வொரு வேலையும் செய்யறதுக்கு ஒரு ஆட்களை ஒரு டிவிஷனை வச்சிருப்பான். இந்த தொழுகையில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஷைத்தானுக்கு பேரு ஹின்சப். இவனுக்கு பேரு ஹின்சப். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த ஹின்ஸ் இவனுக்கு பேரு யுகாலு லஹு ஹின்சப். இவனுக்கு ஹின்சப்னு பேரு. இவன் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். தொழுகையில் உள்ள வந்து என்ன செய்வான்? அப்படி இப்படி இப்படி இப்படின்னு அடை ஒரே 2 ரக்காத்தா 3 ரக்காத்தா 4 3 இப்படி எல்லாம் அந்த சந்தேகம் வர்றது. அதே மாதிரி ஓதுறதுல ஒன்று கடக்க ஒன்று ஓத வைக்கிறது, இப்படி எல்லாம் செய்யறான் இல்லையா? இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துறவன் ஹின்சப். இப்படி வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த குழப்பம் வந்ததுன்னு சொன்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ஃபாத்தியால வந்துட்டா ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப இந்த தொழுகையில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி சொல்லலாம். சொல்லிட்டு இன்னொன்னு அவங்க சொல்றாங்க, ஃபுல் எத் ஃபுல், இடது பக்கத்துல துப்புங்கிறாங்க. 3 தடவை துப்புங்கிறாங்க. இப்ப ஜமாத்துல நமக்கு தொழுதுட்டு இருக்கிறோம், இடது பக்கத்துல துப்பு. ஏற்கனவே நமக்கு அவனுக்கு இடையில பகையா இருக்குதுன்னு வைங்க, என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிங்க. மார்க்கம் எவ்வளவு அழகா சொல்லி தருதுன்னு பாருங்க. அப்ப நம்ம இந்த ஃபுல் எத்து ஃபுல் துப்புங்க, இந்த ஹதீஸுக்கு நீங்க எப்படி விளக்கம் வைப்பீங்க? இதுக்கு தான் இமாம்கள் தேவைங்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும் சகோதரர்களே. நான் ரொம்ப வேதனையோடு பேசுறேன். ஹதீதுகள்லாம் இன்னைக்கு யாரெல்லாம் எப்படி இல்லாம விளக்கம் சொல்றாங்க. ஹதீதை வாசிக்க தெரியாதவன் விளக்கம் சொல்றான். என்ன செய்ய சொல்றீங்க? குரானை ஓதவே தெரியல, அவன் குரானுக்கு விளக்கம் சொல்றான். இவனை எப்படி இது இந்த சமூகம் எப்படி கொண்டு வந்துருச்சு? இந்த இளைஞர்களுடைய நிலை எப்படி ஆயிடுச்சு? சட்டம் பேசுறான், ஆச்சரியமாக இருக்கு. இது கதை, நிறைய கதைகள் நாங்க பார்த்துட்டோம். நம்ம அதெல்லாம் சொல்றதுக்கு உண்டான நேரம் இல்லை. அப்போ மஸ்ஜித்ல நம்ம துப்ப முடியுமா? துப்ப முடியாது. அல்லது நம்ம தனியா தொழுகிறோம், மஸ்ஜித் இல்லாத இடத்துல ஒரு இடத்துல வீட்டில் தொழுதும் ஜமாத் நடந்துட்டு, அல்லது மஸ்ஜித்லேயே தான் தொழுகிறோம். இப்படி துப்புனா மஸ்ஜித் துப்புறது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அல்லது பக்கத்துல யாராவது அவன் நின்றுட்டான், ஏற்கனவே 2 பேருக்கு இடையில பகை. இப்ப தொழுகையில போய் அவன் பகை உடையவன் பகை இல்லாதவன் பார்த்து நிக்கலாமா? நிக்க கூடாது. நம்ம தக்பீர் சஃப்ல போய் நிக்கணும். எங்க இடம் இருக்குதோ அங்க நின்றுணும். அதான் முறை. அவன் வேண்டியவன் வேண்டாதவன் பகைவன் அப்படிலாம் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்ம விட்டு ரொம்ப தூரமா போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த வேறுபாடுகள்லாம் மஸ்ஜிதுகள்லையோ ஜமாத்திலேயோ கொண்டு வந்துடாதீங்க. பொதுவாகவே பகைகளை நம்ம நீக்கணும். அதுல வந்துகிட்டு தொழுகையில் அவன் நிக்கிறான்னு அவன் பக்கத்தில் நிக்க கூடாது, இவன் நிக்கிறீங்க, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய ஆபத்து. அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே செய்யாது. அது அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத விஷயம் அது. சரி, இப்ப நம்ம அந்த மாதிரி நின்று பாத்தீங்களா, இதுக்கு தான் நான் அவன்கிட்ட நிக்கிறது இல்லை, என துப்புறான் அவன் அப்படின்னு வந்துடும். அவன் துப்புனது அவன் எனக்கு பக்கத்தில் நிக்கிற யாருன்னு அவன் தெரியாம நிக்கலாம்.
இல்லையா? இந்த மாதிரி குழப்பம் வந்துட்டேங்கிறதுக்குன்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் துப்பிப்பான். இந்த ஃபல் எத்துஃபுல் என்பதற்கு ஃபல் யபுசுக் அப்படின்னாலும் துப்புதல் தான். தமிழ்ல பாருங்க, உமிழ்தல் துப்புறது தானே, துப்புதல் அதுவும் துப்புதல். எத்தனையோ வார்த்தைகள் அதே மாதிரி அரபிகள்ல இருக்கு. ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த காத் இப்படி நம்ம பாத்தீங்களா, இப்போ ஷைத்தானை நம்ம துப்புறன்னு சொல்லும் போது மெதுவா என்ன செய்யணும், காரி துப்புறது இல்ல, காரி உமிழ்வதுங்கிறது இல்ல, சும்மா அப்படிங்கிற காத்து வர்ற மாதிரி. உங்களுக்கு புரியுதா இல்ல? அப்படிங்கிற லேசா மெதுவா, சத்தம் வரக்கூடாது, காத்து அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 தடவை நீ என்ன செஞ்சா போதும். இதுதான் ஸல்லல்லாஹு சொல்லி தந்தது. இதே மாதிரி நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற கனவு காண்ற ஒரு கெட்ட கனவு வந்து இந்த திடுக்கிட்ட விழிச்சுட்டா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவுது பில்லாஹி ஷைத்தான, அல்லாஹ்விட்ட நீ என்ன செய்ய, ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் உனது இடது பக்கம் நீ 3 தடவை உமிழு அப்படிங்கிறான். இந்த அருவருப்பான விஷயங்கள் எல்லாமே இடது பக்கம் தான். பாத்ரூமுக்குள்ள போறியா, இடது பக்கம் அது சொன்னோம். இந்த மாதிரி ஷைத்தானுடைய துப்புறதா இடது பக்கம். இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இப்போ ஷைத்தானை நீங்க இந்த ஷைத்தானுடைய கனவு வந்து நீங்க திடுக்கிட்டு முடிச்சுட்டு சொன்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும், இடது பக்கத்தை நீங்க துப்பணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யுது, மார்க்கம் சொல்லுது. இப்போ அங்க வேற எவனா படுத்துக்கிட்டு வைங்க, ஏற்கனவே பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளைங்க இடையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு இப்பதான் சேர்ந்து இருக்கிறாங்க, நேற்று தான் சேர்த்து விட்டிக்குது. இவன் துப்புனான்னு வைங்க, கிளம்பி நேரம் உமா வீட்டுக்கு போயிடுவோம், அத்தா வீட்டுக்கு போயிட்டு பாருங்க, நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு பார்த்து என்னை பார்த்து துப்புறாரு, இப்பெல்லாம் வருமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி இடங்கள் உமிழுதல் என்று சொன்னால் இந்த காத்து வர்ற மாதிரி தான், அப்படிங்கிற மாதிரி. சத்தமும் வரக்கூடாது, சத்தம் வரக்கூடாது. இப்ப தொழுகையில இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வதற்கு அந்த எச்சிலை உமிழ்வதோ அல்லது சப்தம் வருவதோ இல்லாமல் அந்த காத்து மாத்திரம் வெளிப்படுவது போன்று என்ன செய்யணும், உமிழணும். அப்ப ஷைத்தான் ஓடிடுவான். அந்த மாதிரி நீங்க செஞ்சா அதுக்கப்புறம் அந்த சாபி சொல்றாங்க, நான் அப்படி செஞ்சு பார்த்தேன், அதுக்கப்புறம் ஷைத்தான் வரவே இல்லை, எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய டாக்டர், அவங்களுக்கு மேல யார் இருக்கா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழகா நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தர்றாங்க. இதை நம்ம என்ன செய்யணும், கவனத்துல கொள்ளணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த செய்தி வந்ததுனால சொல்றேன், தொழுகையோட பல பொது செய்திகளையும் நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். இந்த கோபம் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபை, அந்த சபையில 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் வந்து அவர் பேச இவர் பேச அவர் பேச, ஒருத்தருக்கு அப்படி இஹ்மர்ர வஜுஹு, ஒருத்தருடைய முகம் அப்படி செவந்து அந்த கழுத்துல இந்த நரம்பெல்லாம் பொடைச்சிரும். பாத்துக்கிறீங்களா, கோபத்துல நரம்பெல்லாம் பொடைச்சுக்கிட்டு நிற்கும். ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலேயே நடந்துருச்சு ஒரு தடவை. அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, என்னுடைய உம்மத்துக்களுக்கு யாருக்காவது இப்படி ஏற்பட்டா என்ன செய்யணும்னு ரசூல் கட்டு தர்றாங்க. அவங்க தானே முன்மாதிரி, உஸ்வத்துன் ஹசனா. அப்ப அவங்க சொன்னாங்க, இன்னி லஅலமு கலிமத்தன் லவ் காலஹா ذهب عنه மா யஜ்துஹு. எனக்கு ஒரு கலிமா தெரியும், அதை அவரு அந்த கோபம் கடுமையாக வந்தவர் சொன்னால் அந்த கோபம் போயிடும் அப்படிங்கிறாங்க. அந்த கோபப்பட்டவர் இந்த நான் சொல்லித்தரக்கூடிய இந்த கலிமாவை அவர் சொல்வாரையானால், இந்த வார்த்தையை இந்த வாக்கியத்தை அவர் சொன்னால் அவரை விட்டும் அந்த கோபம் என்ன செஞ்சிடும், போயிடும் அப்படின்னு யார் சொல்றா? கண்மணி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லது இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, அவர் ஒது செய்து கொள்ளட்டும். ஒது செய்தால், அவர் ஏற்கனவே ஒதுவோட இருந்தாலும் பரவாயில்ல, தஜ்தீதுல் உது போய் திருப்பி ஒரு ஒது செஞ்சுட்டா அது சூடு தானே, இந்த ஒதுவின் மூலமாக அந்த சூடு அணைந்துடும். ஆக இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த கோபம் வருது, இந்த குழப்பம் வருது, இந்த சமயங்கள்லாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும், இடது பக்கத்துல 3 தடவை உமிழணும். இந்த காரியத்தை நாம் சரியாக செய்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க விடும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும். இதே மாதிரி தும்மல் வந்ததாலும் இதே ஹுக்கும் தான். எப்படி இந்த கேட்டா, நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம், தும்மல் வந்துட்டு என்ன செய்வோம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? தும்மல் வந்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்ம ஃபாத்திஹா ஓதிக்கிட்டு இருக்கிறோம், அர் ரஹ்மானிர் ரஹீம் ஹஜ்னு தும்மல் போட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம டக்குன்னு வாயில வந்துருச்சு, திருப்பி பிஸ்மில்லாஹ்னு ஆரம்பிக்கணும். திருப்பி என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதில் ஆரம்பித்து நாம என்ன செய்யணும், இந்த ஃபாத்திஹா ஓதி கொண்டிருக்கும் போது இடையில நாம அல்ஹம்துலில்லாஹ் என்றாலும் அல்லது கொட்டாய் வந்து அஊது பில்லாஹ் சொன்னாலும் நம்ம என்ன செஞ்சிடணும், திருப்பி நாம ஆரம்பத்திலிருந்து அந்த ஃபாத்திஹா ஓதணும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிடுவோம்.
اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அப்படி வாங்க வரைக்கும் பயானம் நம்ம நிகழ்த்திட்டு அதுக்கு பிறகு ஒரு 10-15 நிமிஷம் கேள்விகள் எதாக இருந்தால் இந்த நம்ம பேசிய விஷயங்களில் ஏதாவது அதுக்கு பதில் சொல்லலான் இருந்தோம். எப்படி நீங்கள் கேள்வி கேட்குறதா இருந்தால் நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா நான் புறப்படக்கூடிய இருக்கனால அதை சொன்னேன். நாம் இன்னைக்கு பயணமாக இருக்கிறேன், நாங்கள் போய் ஏறணும். அதனால் நீங்கள் கேள்வி இப்போ கேட்குறதா இருந்தால் கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுவோம். இல்லைன்னா அதுக்கு உண்டான நேரத்துக்கு நான் பயானே பண்ணி வச்சுருவேன். கேள்வி என்பது இப்போ நேற்றும் சரி இன்னைக்கும் சரி நம்ம பேசி السلام عليكم. சரி السلام عليكم ورحمة الله وبركاته. حضرت அவங்க பயான்ல சொன்னாங்க
ஒரு சஹாபி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இமாம் ஜமாத் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க தாமதமாக வந்தாங்க. அப்போ வந்து சஃபை பூர்த்தி செய்ய முடியல, அங்கேயும் எனக்கு தக்பீர் கட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஆனா இப்போ ஒரு சில பள்ளிவாசல நான் பார்த்துருக்கேன், இது மாதிரி நாற்காலி போட்டு தொழுவுறாங்க. அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு சஃபுக்கு ஒரு நாற்காலி 2 நாற்காலி இப்படின்னு. அதாவது இப்போ ஒரு உள்பள்ளி வந்து 8 சஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு சஃப்லயும் 2 நாற்காலி. ஆனா இமாம் ஜமாத் லொஹர்ல 3 சஃபுக்கு தான் நிக்கிறாங்க. ஆனா நாற்காலியில தொழுகிறவங்க 8 சஃப் வரையும் நிக்கிறாங்க. இப்படி அவங்களுக்கு ஜமாத்துடைய நன்மை கிடைக்குமா? சப்ஜெக்டை நீங்கள் அந்த கேள்விக்கு பிறகு நான் அதை ஷார்ட்டாக முடிச்சுக்கிடுவேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது நம்ம தொழுகை என்பது சஃப் என்பது அலங்காரம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ எப்படி அப்படின்னா நாற்காலிய முடியல அப்படின்னு சொன்னா அந்த சஃப்ல கீழே உட்கார்ந்து தொழ முடியுமா? நாற்காலி இல்லாமல் உட்கார்ந்து தொழ முடியும், அந்த சஃப் அப்படியே வந்துடும். இல்ல அதற்கு முடியல, நாற்காலி தான், வேற வழி இல்லை, குனிஞ்சா உட்கார்ந்து எழும்ப முடியாது, உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியாது, இப்படிலாம் சிரமங்கள் இருக்கும்போது ரொம்ப கடைசி கட்டத்துல தான் நாற்காலி. இப்ப இந்த நாற்காலியை வந்து சொன்னா, நாற்காலி இடையில நம்ம இப்படி வரிசையா போட்டுட்டோம்னு சொன்னா இந்த சஃப் வரிசையா நாற்காலியாகவே ஆகிடும். அதனால தான் சஃப் என்ன, அந்த நாற்காலிகளை ஒன்று பின்னால போடுறாங்க அல்லது இந்த சைடில் என்ன செய்யறாங்க, போடுறாங்க. அப்படித்தான் அதை போட முடியும். அது அல்லாமல் சஃப்ல வரிசையாக கொண்டு வந்தோம்னு சொன்னா அந்த சஃபினுடைய அலங்காரம் போயிடும், வேற வழி இல்லை. இது ஒரு நிர்பந்தமான நிலை. இந்த நிலைக்கு நேத்தே ஒரு விஷயம் நான் சொன்னேன், முதுத்தர் அப்படின்னு இந்த ஹுக்குமுக்கு பேரு முதுத்தர், ஒரு சங்கடமான நிலை என்று இதற்கு பெயர். ஆனா நாற்காலியில உட்கார்ந்து தொழுறவங்க அவங்க பார்த்துக்கிடணும், அவங்க தான் அதை முடிவு செய்யணும். பள்ளியில ஒருத்தர் வந்து அவரு நாற்காலியும் இல்லை, சும்மா நின்று தொழுகிறார். இங்க நின்று தொழுகிறவரு, இங்க ஒரு சஃப் நிக்குது, இன்னொரு கடைசியில் இன்னைக்கு இந்த கேப் விட்டு சும்மா நாற்காலியும் இல்லை ஒண்ணும் இல்லை, சும்மா நின்று அங்கே தொழுகிறார். தொழுகு கூடுமா? தொழுகு கூடும். ஜமாத்து கூடுமா? ஜமாத்து கூடும். பள்ளியை என்று எடுத்துக்கொண்டால் பள்ளி ஜமாத்தும் கூடும். ஆனால் அதற்கான கூலி நிறைவாக இருக்குமா என்றால் இருக்காது. கூலிங்கிறது நிறைவாக இருக்காது. இப்ப ஜமாத்துல தொழுதா எத்தனை நன்மை? 27 நன்மை. அது சரி. இப்ப சஃப்ல நின்றுட்டு இங்க ஒரு லைன்ல ஒரு சஃப் நிக்கிறாங்க, இதுல எல்லாம் நிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் 27 நன்மை கிடைக்குமா? கிடைச்சிடும். ஒரு சஃபை விட்டுட்டு கடைசியில் ஒருத்தர் வந்து நின்று தொழுகிறார் பள்ளியில, அந்த ஜமாத் நின்று தொழுகிறார், 2 கடைசி நிக்கிறார், இடையில நிறைய கேப் இருக்கு. இப்ப இவர் ஜமாத்து கூடுமா? கூடும். அவருக்கு 27 நன்மை கிடைக்குமா? கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா 2:27க்கு இடையிலையும் வித்தியாசம் இருக்கு. இமாம்கள் தெளிவா எழுதுறாங்க, 2:27க்கு இடையில வித்தியாசம். இதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதாக இருந்தா, நம்ம அங்க நின்று தொழுறாரு அவருக்கு 27 ரூபாய், இங்க நின்று தொழுறாரு அவருக்கு $27. உங்களுக்கு புரியுறது மாதிரி நான் சொல்றேன். இமாம்கள் வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க. இப்ப உதாரணமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க, இந்த காலையில நேரத்தோடையே ஒரு மனிதர் ஜும்மாவுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன சதக்கா கொடுத்த நன்மை? ஒட்டகம் கொடுத்த நன்மை. அது எல்லாருக்கும் தெரியும் தானே. கொஞ்சம் தாமதமா வர்றார், அவருக்கு என்ன? அவர் மாடு, இந்த இறைச்சியை வச்சுதான் அது சதக்காவுடைய தன்மை. ஒட்டகத்தை விட மாட்டினுடைய இறைச்சி கம்மியா தானே இருக்கும். தாமதமாக வந்தா அவருக்கு ஆடு, அதுக்கு மேல வந்தா கோழின்னு இருக்கு, அதுக்கு மேல கொஞ்சம் தாமதமா வந்தா முட்டை, அதுக்கு மேல வந்தான்னு சொன்னா இமாம் வந்து மெம்பர்ல ஏறிட்டாரு, ஹுத்பாவதுன்னு சொன்னா அவருக்கு கிடைக்காது.
அந்த மலக்குகளை அந்த ஏட்ட சுருட்டிடுவாங்கன்னு வருது. இப்ப இதுல ஒரு கேள்வி நீங்க பாருங்க, இதுதான் இதுக்கு பதில். இப்போ இது ஒவ்வொரு நேரத்தை, இப்ப நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நேரம், 6 மணிலிருந்து ஆரம்பிப்போம், 7:30 மணி வரைக்கும் ஒட்டகம், 7:30 மணி வரைக்கும் ஒட்டகம், 7:30 9 வரைக்கும் மாடு, 9 10:30 வரைக்கும் ஆடு. இப்படி நீங்க வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் அவகாசம் வச்சுக்கணும். 1:30 மணிக்கு நம்ம 1 மணிக்கு தொழுகன்னு வச்சுக்கிட்டு உதாரணத்துக்கு வைங்களேன், அந்த கால்குலேஷன் நீங்க பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு நான் 1.5 மணி நேரம் ஏறக்குறைய சொல்லி இருக்கிறேன். இப்ப நான் ஒரு கேள்வி என்னன்னா, 6 மணிக்கு ஒருத்தர் வந்துட்டார், அவருக்கு என்னது? ஒட்டகம். 7:30 வரைக்கும் டைம் இருக்குல்ல, 7:29 ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு என்னது? ஒட்டகம் தான். அப்ப என்ன, அப்ப நம்ம 6 மணிக்கு வருது, 7:27 வந்துட்டு போலாமே. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்ப 6 மணிக்கு வர்றதுக்கு ஒட்டகம், 7:30 மணிக்கு வந்தாலும் 7:30 வரைக்கும் ஒட்டகம் தானே, 7:31 தானே அடுத்த மாடு ஆரம்பிக்குது. அப்ப 7:30 வந்தாலும் ஒட்டகம் தான். 7:29 வந்து ஒருத்தர் உட்கார்றாரு, நாங்க ரெண்டு பேரும் சமமா? இல்லை. இமாம் சொல்றாங்க 6 மணிக்கு வந்தாரு, அவர் கொடுத்த ஒட்டகம் கொழுத்த ஒட்டகம், 7:29 வந்த கொடுத்த ஒட்டகம் மெலித்த. வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசத்தை எப்படி இமாம்கள் பேசுறாங்கன்னு பாருங்க. இதே மாதிரி தான் இந்த சஃப்புகளை நீங்கள் சீர்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்து செஞ்சா 27 நன்மை கிடைச்சிடும். நீங்க சரியா இருந்தாலும் சரி, தூரமா இருந்தாலும் சரி, கரெக்டா இருந்தா 27 கொழுத்த ஒட்டகம், பின்னால இருந்து சொன்னா மெலிஞ்ச ஒட்டகம். இவ்வளவுதான் இதற்கான பதிலாக அமையும். ஆம்பளை தொழுவேன், பொம்பளை தொழுவேன், பொம்பளை தொழுவேன், வீட்டு தொழுவேன், ஆம்பளை தொழுவேன், பள்ளி தொழுவேன். யாருக்கெல்லாம் இதுல விதிவிலக்கு இருக்கு? யாருக்கெல்லாம் இந்த ஆம்பளைங்களுக்கு யாருக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கு? கேள்வி புரியல. ஆம்பளை தொழுவேன், பள்ளி தொழுவேன், பொம்பளை தொழுவேன், வீட்டு தொழுவேன். ஆம்பளைல யாருக்கெல்லாம் பள்ளிக்கு வர்றதுக்கு விதிவிலக்கு இருக்கு? அப்புறம் என்ன ஒரு விஷயம், குடும்ப தலைவர் வந்து எல்லாருக்கும் பொறுப்பா பள்ளி கொண்டு வர்றதுக்கு, சமுதாய தலைவர் சமுதாயத்தை பள்ளி கொண்டு வரதுக்கு எல்லாருக்கும் பொறுப்பா? ரெண்டு. அதாவது இதுல வந்து ஜமாத்துக்கு தொழுக வர்றது, ஆண்கள் வந்து பள்ளிக்கு வரணும், பெண்களாக இருக்கக்கூடியவங்க வந்து வீடுகள்ல தொழுவணும். இதுதான் ஏற்றம் என்று நமக்கு பேசுது. இந்த நிலையில இந்த ஆண்கள் பள்ளிக்கு கொண்டு வர வேண்டியது யார்? இது யாருடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னா, முதல் பொறுப்பு உலமாக்கள். அவங்க வந்து மக்களுக்கு ஏவணும், மக்களுக்கு என்ன செய்யணும்? ஏவணும். ஏவுறாங்க. ஏவுறது வந்து உலமாக்கள் தான் முதல் பொறுப்புடையவர்கள். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, குடும்ப தலைவருக்கும் பொறுப்பு இருக்கு, மஹல்லா தலைவருக்கும் பொறுப்பு இருக்கு, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனால் முதல் பொறுப்பு உலமாக்களுக்கு. உலமாக்கள் என்ன செய்வாங்க? தொழுகைக்கு வாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. எல்லாருக்கும் தெரியத்தானே செய்யும், ஹய்யால சலா, தொழுகைக்கு வாங்கனாலே பள்ளிக்கு வரணுங்கிறது தான் அர்த்தம். ஆக அப்படி சொல்லியும் அவங்க வரலன்னா இண்டிவிஜுவலா அவங்க அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். அவர்களை தான் பதில் சொல்லணுமே தவிர, இது பள்ளியே கூட்டு தொழுகைக்கான அடிப்படை ஒன்றுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை பெருசா பிரபல்யப்படுத்தணுங்கிறது அவசியமும் இல்லை. ஆனால் கூட்டு தொழுகை என்பது எல்லாருக்கும் உரியதுதான் அப்படிங்கிறத. ஒரு நோயாளியா இருக்கிறாரு, அவர் முடியல, நோயாளியா இருக்கிறாரு, அவரால் முடியல, அல்லது அவர் தூங்கிட்டாரு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன செய்ய விதிவிலக்கு இருக்கு. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தூங்கிட்டாருன்னு வச்சுங்க, நிலம் எப்படியும் அவர் ஃபஜ்ருக்கு வந்துடுவாரு, அன்னைக்கு தூக்கம் அவருக்கு போயிடுச்சு, என்ன செய்யறது? இவர் குற்றவாளி அல்ல. அல்லாஹ் தஆலா தூங்கியவனையும் மறந்தவனையும் குற்றம் பிடிக்க மாட்டான்னு ஹதீஸ் இருக்கு. ஒரு கல்யாண வேலை, வீட்டுல ஃபுல்லா உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, திடீர்னு தொழுகைக்கு போகலையே அப்படின்னு ஞாபகம் வருது. இன்னும் சொல்ல போனா லோகருடைய லோகரே தொழில், அவர் தொழில் நினைச்சுக்கிட்டாரு, லோகர் தொழில் லோகர் கலாம் ஆயிடுச்சே அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? வேதனைப்படுறார். தொழக்கூடியவர் தான், அப்ப அவர் மறந்துட்டார். இந்த இரண்டையும் அல்லாஹ் பொறுக்குகிறான் அப்படிங்கிறாங்க நமக்கு. அதனால இது எல்லாருக்குமான பொறுப்பு, குறிப்பாக உலமாக்களுக்கான பொறுப்பு. அதற்கடுத்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கான பொறுப்பு. எல்லாத்தையும் வர தொழுகைக்கு ஏவுறதுங்கிறதும், அதே மாதிரி நல்ல விஷயங்களை ஏவுறதுங்கிறதும், தீய விஷயங்களை விளக்குறதுங்கிறதும் ஃபர்ஸ்ட் முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உலமாக்கள். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தில் உள்ளவர்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ இமாமுக்கு ஒது புரிஞ்சுச்சு அப்படின்னா முன்சஃபில் உள்ள தொலைவைக்கு ஆளுக்கு விட்டு உட்கார வைக்கணும், முறை தான். யாவசனை பொறுத்து யாவசம் படி அதை பொறுத்தவரையில் வந்து இமாம செய்யக்கூடிய தகுதியான ஆளுக்கு அதிகமான ஆள் கிடையாது. ஹாஜியார் ஆள் வருவாங்க, அவங்க தொலை வைக்கலாம். இப்படி யாருமே இல்லாட்டி என்ன செய்யணும்? இதுக்கு நம்ம என்ன செய்ய, இது தொழ வைக்கிறதுங்கிறது ஒரு தொழுற விஷயம் தானே. நம்ம வந்து தொழுற விஷயம், தொழக்கூடியவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபாத்தியாவும் குல்லுல்லாஹும் தெரிஞ்சா போதும் தானே. குல்லுல்லாஹ் முதல் ஃபாத்தியா ஓதுறதுன்னு எடுத்துக்கிட்டா ஃபாத்தியா ஓதிடுறாரு, எல்லாருக்கும் ஃபாத்தியா ஓதி தெரிஞ்சுதான் ஆகணும். ஒரு குல்லுல்லாஹ் தெரிஞ்சுட்டா போதும். 2 ரக்காத்துலையுமே ஒரு குல்லுல்லாஹ் ஓதுனாலும் ஓகே தான். அல்லாஹ் அக்பர். மற்றபடி அவர் தொழுகிற மாதிரி தொழுதுக்கிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன தொழுகி முடிச்ச பிறகு பெரிய விவகாரம் எங்க வருதுன்னா துவா ஓதணுமே அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் வரும். அப்ப தமிழ்லேயே கூட என்ன செய்யிட்டு போயிடலாம், துவா ஓதிட்டு போகலாம். சரி, இல்லை ஆள் இல்லை அப்படி இல்லைன்னா பின்னால அதுக்குள்ள இமாம் என்ன செய்வாரு, டக்குன்னு அதுக்குள்ள வந்துடுவாங்க. வந்துட்டா அவங்களே என்ன செய்ய துவா ஒதுக்கிடுவாங்க. அதனால இப்படித்தான் நம்ம செய்ய முடியும். அப்படி இல்லை இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து நாமவே தொலை வைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கணும். சில பயிற்சிகளை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோன்னு சொன்னா அது ஒரு ஹைராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பரவலாக தெரிந்த விஷயம் என்னவென்று கேட்டால், தொழுகையின் போது தும்மல் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடாது, கொட்டாய் வந்தால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்று சொல்லக்கூடாது என்று, தொழுகையில் மட்டும் சொல்லக்கூடாது என்று பரவலாக தெரிந்த ஒரு விஷயம். தாங்கள் சொல்லும் பொழுது இது போன்று அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்லலாம், தும்மல் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லலாம். கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா, இன்னொரு எல்லாரும் விளங்குற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். இந்த அவுது என்பது, அதாவது கொட்டாய் வந்தா அவுது பில்லான்னு சொல்றது, தும்மல் வந்தா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வது என்பது அது எப்போதும் உள்ளதான். தொழுகையிலும் சொல்லலாம், தொழுகைக்கு வெளியிலும் சொல்லலாம். ஆனால் ஃபாத்திஹா ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது ஃபாத்திஹாவை பிரேக் பண்ற மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம சொன்னா திருப்பி நம்ம என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத சொல்றோம். அது அவுது நீங்க சொன்னாலும் சரி, தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் மாலிகி யௌமித்தீன் ஹஜ் தும்மல் போட்டீங்க அல்ஹம்துலில்லாஹ் இது சொல்லிட்டீங்கன்னா திருப்பி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறோம். தும்மலை பத்தி தான் நம்ம பேசிட்டு வந்தோம், கேள்வி போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த தும்மல்ல இது பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தும்மல் போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒருவர் ஏன்னா அந்த அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சொன்னதுனால அதை நான் நிறைவுபடுத்திடுறேன். ஏன்னா நான் அது ஒன்று பாக்கி இருக்குன்னு சொன்னால அதை முடிச்சிடுறேன். அதுக்கு பேர் என்ன 1-2 கேள்வியோட நம்ம நிறைவுபடுத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு வந்து தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறாரோ அவருக்கு 70 வகை நோய்கள் வராமல் பாதுகாக்கப்படுகிறார். இதுல ஆக குறைஞ்சது எது தெரியுமா, அஹ்வனுல் ஜுதாம், வெண்குஷ்டம் அவருக்கு வராது. இந்த 70 நோய் அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. சிம்பிள் தானே, தும்மல் போட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், இது சொல்றது கஷ்டமா? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்துட்டு இந்த சமூகத்தை எப்படி பாதுகாக்கிறாங்க. 70 வகையான நோய்கள் இந்த சமூகத்தை அண்டாமல் பாதுகாக்கிறாங்க. அதுல அஹ்வனுஹா, அதுல ஆக குறைஞ்ச நோய் எது அப்படின்னு கேட்டா இந்த ஜுதாம் என்று சொல்லக்கூடிய வெண்குஷ்டம் வராம. ஒரு சின்ன தகவலோட நான் உங்களுக்கு நிறைவுபடுத்துறேன். என்னுடைய 1-2 கேள்வியோட நம்ம நிறைவுபடுத்தும் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சிஹாவு சித்தால புகாரி முஸ்லிம் நசை இருக்குல்ல, இதுல அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு பயணம் போறாங்க. எவ்வளவு பெரிய கடல், பெரிய முஹத்திஸ். அவங்க வந்து பயணம் போறாங்க. அப்படி பயணம் போகும் பொழுது கப்பல்ல போறாங்க. கப்பல்ல சொன்னா இன்னைக்கு கடலையே ஊருக்கு கொண்டு வந்துடுறான். அந்த காலத்துல எல்லாம் வந்து கப்பல் நடுவில் இருக்குது நிற்கும், நல்ல ஆழமான இடத்துல தான் கப்பல் கரைக்கு வராது. இங்கிருந்து போட்ல போய் தான் என்ன செய்வாங்க, ஏறுவாங்க. நம்ம பார்த்துருக்கிறோம். போட்ல போய் அங்க ஏணி தொங்க விட்டுருப்பாங்க, அதுல ஏறுவாங்க. அதே மாதிரி இந்த காரூரா அந்த படகுல என்ன செய்யறாங்க, அவங்க கப்பல்ல போறதுக்காக வேண்டி அவங்க படகுல போய் ஏறுறாங்க. ஏறி படகு மூவ் ஆயிடுச்சு. படகுல எத்தனை பேர் போவாங்க, ஒரு 30 பேர் போவாங்க. கப்பல்ல 300 பேர் போவாங்க. அப்ப அந்த படகு வந்து ட்ரிப் அடிக்கும். அப்ப அதுக்கு ஒரு தீனார் கேட்கறான். இந்த படகுல போறதுக்கு கப்பலுக்கு காசு தனியா இருக்கும், இந்த படகுல போறதுக்கு ஒரு தீனார் கேட்கறான். அந்த தீனாரை கொடுத்தாச்சு. இவங்க படகுல ஏறி படகு கடல்ல மூவ் ஆயிடுச்சு. அப்படி மூவ் ஆகும்போது கரையில நின்ற ஒருத்தர் தும்மர் போட்டார் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு உங்க காதுல வந்து விளங்கிடுச்சு.
இவங்க அந்த படகு மூவாகி போய்கிட்டே இருக்கு. இவங்க திருப்பி அதை காதுல கேட்டவங்க என்ன செய்யணும்? யர்ஹமுக்கல்லான்னு சொல்லணுமா இல்லையா? ஒருத்தர் தும்மல் போட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டார்னு சொன்னா இவர் யர்ஹமுக்கல்லான்னு சொல்லணும், சுன்னத். அப்ப இவங்க யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாகன்னு சொல்லணும். இப்படி சொன்னா அவர் காதுல அது விளங்கணும். யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாகன்னு சொன்னா நேரா பார்த்து பேசுறது தானே. அப்ப அது காதுல விளங்கணும். இங்க இவங்க சொல்லும் போது இந்த தண்ணியினுடைய அந்த போட் போகும்போது அந்த சத்தம் இருக்குல்ல, இங்க யர்ஹமுக்கல்லான்னு சொன்னா அவங்க காதுல விளங்காது. இந்த மாதிரி படகு மூவ் ஆயிடுச்சு, அவன் சத்தம் இவங்க வந்துருச்சு. இவங்க சத்தம், சில பேர் சத்தம் துணி கொஞ்சம் பெருசா இருக்கும், சில பேர் சத்தம் மெதுவா இருக்கும். அப்படி சத்தம் போட்டு பேசுப்பா, எனக்கு இவ்வளவுதான் சத்தம் போட முடியுது சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இவங்களுடைய சத்தம் அவனுக்கு விளங்காதுங்கிறது கன்ஃபார்ம், இவங்களுக்கு நல்லா தெரியுது. படகு கப்பல் கிட்ட போயிடுச்சு, எல்லாரும் ஏறிட்டாங்க, இவங்க மட்டும் கப்பல்ல ஏறல. என்னன்னு கேட்கறான் படகோட்டி. இல்ல, என்ன திருப்பி கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வாப்பா, திருப்பி போயிட்டு அடுத்த ட்ரிப் அடிப்பா. இல்ல, அதுல நான் திருப்பி வர்றேன். சரி பரவாயில்ல, திருப்பி நீங்க 1 தீனார் தரணுங்கிறான். அவன் கூலி கேட்கறான். திருப்பி நீ கொண்டு வர்றேன்னு சொன்னா நீ 1 தீனார் தர்றேன்ட்டாங்க. நேரா பாருங்க இந்த சுன்னத்தை எப்படி இமாம்கள் பேணி இருக்கிறாங்கன்னு. இறங்கி நேரா போயிட்டு அங்க போய் என்ன செய்றாங்க, அவங்க கிட்ட போய்கிட்டு யர்ஹமுக்கல்லாங்கிறாங்க. எவ்வளவு நேரமாச்சு, யர்ஹமுக்கல்லாங்கிறான். அப்ப அவன் யுஸ்லிஹ் பாலக், அவனும் ஒரு துஆ செய்வான் இல்லையா? அது சொல்றது இருக்கு, அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை இணக்கமாக்கி வைப்பானாக அப்படின்னு ஏறி வந்து. அப்ப அவங்க நண்பர்லாம் கேட்டாங்க, என்ன இப்படி அப்படிங்கும்போது, ஒருவேளை அவன் மக்பூலான துவாவா இருந்தா, துவா அங்கீகரிக்கப்பட்டவனா இருந்தா அந்த துவா எனக்கு கிடைச்சிருமே. 1 தீனார் தங்க காசு கொடுத்து போயிட்டு திருப்பி ஏறி வந்துட்டாங்க. கப்பல்ல இப்ப ஏறியாச்சு. கப்பல்ல ஏறி புறப்பட்டு போயிட்டு இருக்கும்போது ராத்திரி எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு படுத்து போறாங்க இல்லையா? படுக்கும் போது ஒரு அசரீரி முழுங்குகிறது. நல்ல கவனிக்கணும் பாருங்க. ஒரு அசரீரி, ஒரு சப்தம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது, மலக்குமார்களை வச்சு. இஷ்தரா அபூ தாவூத் ஓ கமா கால் இஷ்தரா அபூ தாவூத் அல் ஜன்னத பிதீனாரின் வாஹித். அபூ தாவூத் 1 தீனாரை கொண்டு சொர்க்கத்தை வாங்கிவிட்டார். எப்படி கபூல் ஆயிடுச்சு பாருங்க. அப்ப இது ஒரு பெரிய விஷயம். எனவே நம்ம தும்மலுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது, அந்த அல்ஹம்துலில்லாஹ்வை கேட்கறது யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லணும். ஆனால் தொழுகையில நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாமா? சொல்லலாம். தொழுகையில அவரை பார்த்து யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லாம சொல்லக்கூடாது. நல்ல கவனிக்கணும். ஏன் அப்படின்ட்டா, யர்ஹமுக்கல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழ்றது, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அது ஓகே. யர்ஹமுக்கல்லாஹ்னா நீங்க பேசுறது, அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாக, டைரக்டா பேசுறது ஆயிடுச்சா இல்லையா? அது செய்யக்கூடாது. அப்ப தொழுகையை முடிச்சிட்டு அவருக்கு யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லணும். டைம் போனாலும் பரவாயில்லை. தும்மல் போட்டுட்டாரு தொழுகையில, நீங்க யர்ஹமுக்கல்லாஹ்னு சொன்னீங்க, தொழுகை பாத்தில் ஆயிடும். அது சொல்லக்கூடாது. தொழுகையை முடித்ததற்கு பிறகு இதை சொல்ல வேண்டும் என்பதையும் இதன் வழியாக நான் கூறிக்கொண்டு, சொல்வதற்கு செய்திகள் நிறைய இருக்குது. நானும் ஒரு அவசர பயணத்தில் இருக்கிறதுனால என்னுடைய உரையை இதோட நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஓரிரு கேள்விகளுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் என்ன செய்வேன், இருங்க, நான் புறப்பட வேண்டியிருக்குது. அதுக்குள்ள நீங்க ஏதாவது கேள்விகள் தான் கேட்டுக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹ். இதுவரை நமது ஹஜ்ரத் அவர்கள் சப்பு எப்படி அமைப்பது என்றும் வலது புலமாகவும் இடது புலமாகவும் மாறி மாறி அமைத்து கொள்ள வேண்டும் என்று தெளிவாக எடுத்துரைத்தார்கள். மிக்க நன்றி. கொரோனா போன்ற பெருந்தொற்று காலங்களில் இடைவெளி விட்டு தொழுவது கூடுமா? அதை எனக்கு விளக்கும்படி பணிவுடன் கேட்டு. இதற்கான அவங்க கொரோனா போன்ற காலங்களில் இடைவெளி தொழும் கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பொதுவாகவே நம்ம எல்லாமே சொல்லிட்டோம், இடைவெளி விட்டு தொழுதால் தொழுகை கூடும் அப்படிங்கிறது பொதுவான ஹுக்கும் தான். நீங்க ஒரு சஃப்லேருந்து சஃப் இல்லாமலேயே நீங்க அங்க ஒரு உதாரணமா ஒரு பள்ளிவாசல்ங்கன்னு வைங்களேன், 1 கிலோமீட்டர் இருக்குது, ஒரு பெரிய பிரம்மாண்டமா மஸ்ஜித் நபையெல்லாம் பார்க்கத்தானே செய்யறோம், எங்க நிக்கிறாங்கன்னு பாக்குறோமா இல்லையா? அப்ப ஜமாத்து கூடுமா? கூடும். தொழுகை கூடுமா? கூடும். அதற்கான தவாபுகள் கிடைக்காது. இப்ப இவங்க கேட்ட கேள்வியில உள்ள கருத்து என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சேர்ந்து தொழுவணும் தான் நம்ம விரும்புறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, கொரோனாங்கிற ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, முசாஃபர் செய்ய வேணாம், இது வேணாம், தொட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலான ஒரு நிலை ஏற்பட்டால், இப்ப இந்த மாதிரி தொழும் பொழுது அந்த முழு கூலி நன்மை கிடைக்குமா என்பதான் இதனுடைய கருத்து. அப்படித்தானே? அதைத்தான் அவங்க கேட்கிறாங்க. அப்ப நம்ம இதுக்குண்டான விளக்கம் நம்ம சொல்லிட்டோம். ஆனா அவங்களுடைய கேள்வி நான் விளங்கி கொண்டது, இப்போ ஒரு நியாயமான காரணம் இருக்குது.
கொரோனா போன்ற இதெல்லாம் சேர்ந்து நம்ம நிக்க முடியல, நிக்கணும் தான் நினைக்கிறோம், ஆனா யாராலையும் நிக்க முடியாது. இப்படி இடைவெளி விட்டு தொழ வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை. காபாவையே பூட்டி ஹரம் ஷரீஃபையே பூட்டி போட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி நிலைமையில இப்படி நின்றால் முழுமையான கூலி கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இது ஒரு சபபு. இந்த கொரோனாங்கிறது இப்ப வந்தது இல்லை, குர்ஆனே அது சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே அது இருந்தது. லாம் இசாஸ் இந்த குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், சூரத்து தாஹால வருது. அந்த சாமீரிங்கிறவன் அவன் ஒரு அநியாயம் பண்ணான், அவனுக்கு தான் இந்த கொரோனாவை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அவன் என்ன செய்ய, என்ன தொடாதே, என்ன லாம் இசாஸ் தான் சொல்லிட்டு கிடப்பான். அப்படி ஒரு நோயை அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்தி இருந்தான். அவனை யாருமே தொட முடியாது, தொட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் குர்ஆனே நமக்கு சொல்லுது. சூரத்து தாஹால அது இருக்குது. நீங்க சாமி படிச்சா உங்களுக்கு தெரியும். அந்த தர்ஜமாலையும் அதை பார்க்கலாம். தர்ஜமா பார்க்கறத விட தஃப்சீரை தான் பார்க்கணும். தஃப்சீரை பார்த்தா அதனுடைய வரலாறையே முழுமையா என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அது அப்பவே ஏற்பட்டு. அதனால இந்த மாதிரி ஒரு சங்கடமான நிலைகள் ஏற்பட்டால் அது என்ன, இப்போ உதாரணமா ஃபர்து தொழுகையை நின்று தான் தொழுவணும் இல்லையா? நிக்க முடியல, பெரிய மனுஷன் நிக்க முடியல, கால் வலி, உட்கார்ந்து தான் தொழுகிறது. அப்ப நின்று தொழக்கூடிய நன்மை உட்கார்ந்து தொழுவருக்கு கிடைக்குமான்னு கேட்டா இப்ப அவரால் முடியலன்னா கிடைக்கும். இப்ப சுன்னத்தான தொழுகையில உட்கார்ந்தே தொழலாம். சுன்னத்தான தொழுகையில நிலை ஃபர்ல் அல்ல. சுன்னத்தான தொழுகையை ஒருத்தர் உட்கார்ந்து தொழுகிறான்னு வைங்க, நிற்க முடியும், உட்கார்ந்து தொழுதால் தொழுகை கூடும். ஆனால் நின்று தொழுவதில் கிடைக்கக்கூடிய பாதி நன்மை தான் உட்கார்ந்து தொழுதா கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் நிற்க முடியல அப்படின்னு வரும் பொழுது அவருக்கு முழு நன்மையை அல்லாஹ் தர போதுமானது என்பதை இதன் மூலமாக சொல்லிக்கொண்டு, அது நேரத்தை சொல்லிட்டோம். உதவுடையது வீட்டிலேருந்து வரும்போது உள்ள பள்ளிக்குள்ள வரும்போது காலை கழுவிட்டு தான் வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று உதவுடைய சப்ஜெக்டை நம்ம பேசணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன சொன்னோம், காலை கழுக இல்லைன்னாலும் பரவாயில்லை, ஆனால் பொதுவாக காலை கழுவிட்டு வர்றது நல்ல விஷயம். மஸ்ஜிதுக்குள்ளே வர்றோம், தூசி பட்டிருக்கும், அது இருக்கும். நீங்கள் காலை கழுவிட்டு வர்றது அது இஸ்ராஃபாக ஆகாது. அந்த தண்ணியை அதிகமாக நீங்கள் பள்ளியுடைய தண்ணியை அதிகமாக உபயோகிக்கக்கூடாது நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் கூடிய மட்டும் வீட்டிலிருந்தே உது செஞ்சுட்டு வாங்க நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஆனால் அதே சமயத்தில் வெளியில் வரும்போது தூசி அதெல்லாம் படத்தானே செய்யும், ஒரு வசுவசத்தாக இருக்கும், ஒரு ராகத்தாக இருக்காது மனசு. ஒரு காலை கழுவிட்டு வந்துட்டா மஸ்ஜிதுக்குள்ள வரும் பொழுது அப்போ ஒரு தூய்மையோட போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட வரணும். அந்த சிந்தனை நல்ல சிந்தனை. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது நேற்று நம்ம சொன்னோம் ஜம்மு சப்ஜெக்ட் பேசும் அப்படின்னு. ஹனஃபிகள் ஜம்மு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பொதுவான ஹுக்கும் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் அடுத்தடுத்து கேள்வி கேட்டு ஊருக்கு போகிறத அரெஸ்ட் பண்ணிடாதீங்க. எனக்கு சரி, இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு நான் சந்தோஷமாக தான் நான் சொல்கிறேன், ஒரு வருத்தமாக சொல்லலை. ஆனால் அது ஆர்வத்தை நான் பாராட்டுறேன், எனக்கு ஆர்வம். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூட டைம் 2 நாள் இன்னும் தந்திருக்கிறாங்க. காரணமாக கூட ஒரு 4 நாளாக இருந்தால் அந்த நிகழ்ச்சி நிறைய செய்திகள் பேசலாம், ஒவ்வொரு தலைப்புலையும் நம்ம பேசலாம். அவங்க கூட ஆச்சார் கூட சொல்லும் பொழுது ஜனாசாவுடைய விஷயங்கள் பேசணும், இந்த பாகப்பிரிவினை, ஒருத்தர் மரணித்துட்டா, இதெல்லாம் முக்கியமான விஷயம் சமூகத்திற்கு. இதெல்லாம் இல்முங்கிறது ஒரு பெரிய கடல், அது பெரும் கடல், அது பெரிய ஞானம். அது சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கடைசியாக அந்த கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். அதாவது ஜம்முங்கிறது லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுகிறது, மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுகிறது. இது ஷாஃபி மதுஹப்ல தான் இருக்குது. பிரயாணத்திலையும் சேர்த்து தொழுவலாம், கடுமையான நோயிலையும் சேர்த்து தொழுவலாம். நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. நோயாளி வீட்டில் படுத்துருவாங்க பார்த்தீங்களா, அவங்களால ஒவ்வொரு வக்துக்கும் எழுந்து தொழுவுறது ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்க லொஹரு தொழுவும் போதே அந்த லொஹருடைய வக்துலேயே அசர தொழுதரலாம். பிரயாணிக்கும் இருக்கிறது, நோயாளிக்கும் இது இருக்கிறது. அதே மாதிரி கடும் மழை, கொட்டும் மழையா இருக்குது. பள்ளியில ஒரு வக்துக்கு வந்தாச்சு, இனி அடுத்த வக்துலையும் நீ இந்த மாதிரி மழை இருக்கும் அப்படின்னு சொல்றான், பயங்கரமா இருக்குது, போனா திருப்பி வர முடியாதுன்னு சொன்னா அந்த சமயத்திலும் கூட சேர்த்து தொழுவதற்கு ஷாஃபி மதபில் அனுமதி இருக்கு. இப்ப ஹனவி மதபை பொறுத்த வரைக்கும் பிரயாணத்துல சுருக்கி தொழுகிறது வாஜிப். 4 ரக்காத்து உள்ள தொழுகை 2 ரக்காத்து தொழுகிறது. ஆனா ஷாஃபி மதபுல சுருக்கி தொழுகிறதும் இருக்குது பிரயாணத்துல, அதே மாதிரி சேர்த்து தொழுகிறதும் இருக்கு. லொஹரோட அசரையோ அல்லது அசரோட லொஹரையோ, மக்ரிபோட இஷாவையோ அல்லது இஷாவோட மக்ரிபோ, ஒன்று முற்படுத்துறது அல்லது பிற்படுத்துறது, 2 வகை இருக்கு.
இது முற்படுத்தல் பொருட்படுத்தல் இந்த சேர்த்து தொழுவது என்பது ஹனவி மதஹபுல இல்ல, ஒரே இடத்துல மட்டும் இருக்குது, ஹஜ்ஜில மட்டும். அது ஹஜ்ஜில மட்டும்தான் ஹஜ்ஜுடைய வணக்கமாக அது பார்க்கப்படுகிறது. ஆனா அவங்க அந்த மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது நம்ம மார்க்கம் ரொம்ப லேசானது, ரொம்ப லேசானது, அழகான ஒரு மார்க்கம். நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம், நம்ம வந்து ஹனஃபி மதஹபை ஷாஃபி மதஹபை பின்பற்றி நான் ஜம்மு செய்கிறேன், சேர்த்து தொழுவது நியத்து வச்சாலே சப்ஜெக்ட் முடிஞ்சுது, அவ்வளோதான். பெரிய ஒரு இப்போ இன்னும் பாருங்க, ஷாஃபி மதஹபில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு நம்ம நிக்கா செஞ்சு வைக்கிறதா இருந்தா யார் வேணும்? பெண்ணோட அத்தா இருக்கணும். அத்தா இல்லைன்னா அத்தாட அத்தா, அவர் இல்லைன்னா அவரோட அந்த பெண்ணினுடைய சகோதரர், இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கு. அத்தா இருக்கிறார், அத்தா இருக்கும்போது அத்தாட அத்தா வச்சு செய்ய முடியாது. வாப்பா இருக்கும்போது வாப்பாவுடைய வாப்பா வச்சு செய்ய முடியாது. அந்த நிக்காக அவர் வழியாக வரமாட்டார். இவர் இல்லைன்னா அவர் வருவார். ஆனா இப்ப இவர் இருக்கிறாரு, இவர் இந்த அத்தா வந்து குடும்பத்தோட வம்பு மனைவியை தலாக் சொல்லிட்டு போயிட்டார். நம்ம பாக்குறோமா இல்லையா? இந்த கல்யாணத்துக்கு இப்ப அத்தா ஹயாத்தா இருக்காரா இல்லையா? இருக்கும்போது அத்தா இருந்தாலும் வழியாக வர முடியாது. சகோதரன் நான் உத்தரவு தர்றேன், முடிஞ்சு போச்சு. இப்போ ஷாஃபி யாரை பின்பற்றுறாங்க? ஹனபியை தானே பின்பற்றுறாங்க. இதே மாதிரி செய்வதற்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இருக்குது. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அழகான மார்க்கம், இனிமையான மார்க்கம், ரொம்ப அற்புதமான மார்க்கம், ஆரோக்கியமான மார்க்கம், அறிவுபூர்வமான மார்க்கம். அல்லாஹ் தந்ததற்கு, அந்த மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு இணைத்து வைத்ததற்கு அவருக்கு நிறைய நாம் ஷுக்குர் செய்வோமாக. அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்குர் இல்லா. அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக, இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக, நம்முடைய பாவப்பிழைகளை மன்னித்து குறைகளை மறைத்து ஈருலக சௌபாக்கியங்களையும் தந்தருள் வாழிப்பானாக, நம்முடைய மக்களை நமக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பானாக, சமூகத்திலே ஒற்றுமையை தருவானாக, சங்கடமான நிலைகளிலிருந்து, வறுமையான நிலைகளிலிருந்து, கொடுமையான நோய்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நாம் மரணிக்கக்கூடிய தர்வாய் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து கொண்டு மரணிக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருள் வாரிப்பானாக. இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த மஹல்லாவை சார்ந்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பேரருள் பாலிப்பானாக. இந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிவாலிதீனா வ லிமஷாயிഖിനാ வ லிஅஸாத்திதினா வ லிஅஹ்பாபினா வ லிஜீரானினா வ லிமன் அவ்ஸானா பித்துஆ ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா ഖൈർ ഖൽഖിஹி வ நூரி அர்ஷிஹி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.